அவ்வளவுதான்டா. அம்மா அங்க ஒரு கப்பல் மாட்டிட்டு இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு நானே போய் எடுத்துறேன். கொஞ்சம் நவுந்து உட்காருப்பா, மழை வருதுல்ல. கண்ணே கண்ணே கண்ணீர் சிந்தாதே, அதை கண்டால் அன்னை உள்ளம் தாங்காதே. வானம் மண்ணை விட்டு போகாது, தாய் பாசம் என்றும் பட்டு போகாது. அடியம்மா என் அம்மா, தேகம் விட்டு போனால் என்ன ஜீவன் உன்னோடு. பூத்தென்றல் வந்து பாட்டு சொல்லும் கண்ணே கண்ணோடு. ஆராரிரோ ஆராரிரோ. அண்ணே ஒரு வேலை கொடுங்கண்ணே. அண்ணா பசிக்குது. அண்ணாச்சி இந்தடா சாப்பிடு. வா ஒரு கூட்டுக்குள்ள பாட்டு கேக்குதாடா, குக்கு குக்கு பாட்டுக்குள்ளே அம்மா அம்மா. கிளி கொஞ்சி பேசும் பேச்சுக்குள்ளே அம்மா அம்மா. காற்று வந்து மெல்ல தொட்டால் அம்மா அம்மா. ஓ கண்ணன் தொட்டு முத்தமிட்டால் அம்மா அம்மா. வா அம்மா எங்கும் நம்மை விட்டு போகவில்லையடா. ஆராரிரோ ஆராரிரோ. அண்ணே என்ன ஏதாவது காசு கொடுங்கண்ணே. வா ஒரு தர்மம் இங்கு எங்கும் உண்டு. வா அதுதான் நம்மை காக்கும் என்று நம்பிக்கொண்டு வா. பாசத்துக்கு ஏழை வீட்டில் பஞ்சம் இல்லை, அது பங்கு வைக்க நெஞ்சிலேதும் வஞ்சமில்லை. ஒத்த கண்ணில் எங்கும் இங்கும் கண்ணீர் இல்ல. அட உந்தன் இன்பம் எந்தன் துன்பம் வேறே இல்ல. என் கண்ணா உந்தன் கண்ணில் என்ன இன்னும் கண்ணீரா. ஆராரிரோ ஆராரிரோ. ஏய் வாடாங்க. இதோ வரேன். நான் கூப்பிடுறேன்ல. போட்டேன் முன்ன என்னடா. வாடா, நீதான் என் சிங்க குட்டி. தொழில் பண்ணுமா, இந்த செட் பண்ண கூடாதா? சோட்டா பச்சா அன்னை கைலாஸ் என்ன என்ன மிரட்டுறான் பார். அவன் நிழல் கூட உள்ளே நுழைக்கூடாது. மீறி நுழைஞ்சா கடல்ல கரைக்கிறதுக்கு அவன் அஸ்தி கூட கிடைக்க கூடாது. ஜாக்கிரதை. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சேட்டு, நீ கவலைப்படாம நிம்மதியா உள்ள போயிரு.
சேட்டன் சொல்லு. அந்த கைலாஷ் இந்த பக்கமே வரமாட்டான். எங்கடா போய் தொலைஞ்சிக்க? அவனுங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. உனக்குலாம் மரியாதையா சொன்னா புரியாதுடா. எங்க ஏரியாவுல எங்களே எத்தனை பேசுறியா? என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என்ன விட்டுருங்க, ஒண்ணு செஞ்சிடாதீங்க. சேட்டு, நீ இங்க பொழைக்க வந்தவன், நான் இங்கேயே பொழைச்சுக்கிட்டு இருக்கிறவன். நேத்து வந்த நீ அந்த கஸ்டம்ஸ் ஆபீசரோட சேர்ந்துக்கிட்டு ஏன் பொருள்களை கொள்ளையடிச்சு ஏன் ஏரியாவுல எனக்கு எதிராக பிசினஸ் பண்றியா? இனிமே உங்க பக்கமே வரமாட்டேன். என்ன விட்டுருங்கோ, நான் என் ஊருக்கே ஓடி போயிடுறேன். என்ன விட்டுருங்கோ, மாஃப் கரோ. 50 கோடி ரூபாய் சரக்க எங்கடா வச்சிருக்கிய? எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னடா சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? இப்ப நீ உண்மையை சொல்லல, தலை சுக்குநூறா செதறிட. சொல்ற. எனக்கு எதுவும் தெரியாது. அல்லாஹ் பண்ண கஸ்டம்ஸ் ஆபீசர் தான். எதுவுமே தெரியாதவன் இந்த உலகத்துல நீ உயிரோட இருக்கணுமாடா? வேண்டாம், போய் சேர்றா. இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகணும்ல? ஆமா குருஜி. டேய் குருஜி, கார்ல 50,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், எடுத்து இந்த கை கிட்ட கொடு. சரி குருஜி, கொடுத்துறேன். வெளியே போவே மாட்டானா? அவனை ஒரு நாள் கொண்டு கொல்லிமலையில் விட்டு வரணும். அந்த சுடிதாரா கேவலமா இருந்தது. சரிம்மா, பேலன்ஸ் இல்ல, மாமாக்கு ஒரு 10 ரூபா ஈஸி பண்ணி விடுங்க. அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்டா தான வர்க் பண்றீங்க? இல்ல, ஆயாவா ஒர்க் பண்றேன். தேங்க் யூ. அப்ப கையில அண்டாவா காணா? பின்னாடி உருண்டு வருது. உருண்டு வருதா? ஆமா. ஹாய் அண்டா. ஹாய். ஹவ் ஆர் யூ? லவ் பண்றியா? லவ் லெட்டர்லாம் வேண்டாம். அடி செருப்பால. ஓ, மூஞ்சிக்கு ஒரு லவ். இது என்னடா புது ஸ்டைலா இருக்குது? இது பரவாயில்லை மச்சான். நேத்து ஒரு டிபன் பாக்ஸ்ல இருந்து எடுத்தாச்சா 31. டேய் மச்சான், சிவா எங்கடா இன்னும் காணா? இப்பதான் நான் கேட்டிருக்க, இனிமே தான் அறிமுகப்படுத்துவாங்க பாரு. ஹலோ. என்னடா கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்ள, நிக்கிற பஸ்ல ஏறதும் வாத்தியாருக்கு முன்னாடி கிளாஸுக்கு போறதும் ஸ்டூடெண்ட் இல்ல மாப்ள. ஓடுற பஸ்ல ஏறதும் பாதியில கிளாஸுக்கு போறதாண்ட ஸ்டூடெண்ட். நீ ஸ்டூடெண்ட் தானே? மாப்ள, அங்க போய் வெட்டிய தூங்குறதுக்கு இங்க இருந்தா ஒரு ஃபிகர் மடக்கலாம்ல. ஹாய் கீதா, நான் ஃப்ரீ, நீ ஃப்ரீயா? என்னடா பொண்ணுங்கள ஆடு மாடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய், இப்பெல்லாம் அப்படித்தான். யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை. பேசாம நீயும் வந்து எங்க சங்கத்துல ஐக்கியமாயிரு. சூப்பர் பிகர் ஒன்று வருதுடா, நான் போய் பிக்கப் பண்ணிடுறேன்டா. என்னடா மச்சான், பென்சில் பேண்ட் போட்ட மாதிரி இருக்குது. டேய், அதான்டா பென்சில் பிட்டு. அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? ஹலோ. செருப்பு தேடி வரும். இவன் செருப்பு தேடி போறேன். ஹாய் ஹாய். அங்கி ஹாயா இருக்கட்டும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. உங்க பேர் என்ன? அம்பிகா. 84 மாடல். மாடல் தான் முக்கியமா? மைலேஜ் தான் முக்கியம். நீங்க வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? கேக்குறீங்க? இல்ல, நான் உங்களை லவ் பண்றதா ஏகமனதா முடிப்பட்டேன். வெயிட்டிங் லிஸ்ட் 10. ஓகேவா? என்னது ஓவே எக்ஸ்பிரஸோட மோசமா இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்னா 4 பேரை நான் லவ் பண்றேன், 5 பேர் என்ன லவ் பண்றாங்க. அப்படின்னா நீங்க 10வது தானே? என்னது 10 பேரா? ஆமா, 10 பேர்கிட்ட பழகி பார்த்தானே தெரியும். என்னங்க சொல்றீங்க? ஐயோ, எனக்குள்ள ஒரு காதல் தீய பத்தி சொன்னாங்க. அப்பாடா, நான் என்னமோ நினைச்சு பதறி போயிட்டேன். வெயிட்டிங் லிஸ்ட் ஓகேனா ஒரு ஜோடி சிம் வாங்கிடுங்க. ஒன்னு என்கிட்ட கொடுத்துருங்க, இன்னொன்னு நீங்க வச்சுக்கோங்க. எப்பலாம் மிஸ் கால் கொடுக்கறனோ 2 செகண்ட்ல எனக்கு கால் வந்துறணும். இல்லனா வேற ஏதாவது உள்ள போட்டுருவேன். ஏன்னா என்கிட்ட இருக்குது ஒண்ணு தானே. வேணாம், என்கிட்ட இருக்கு சிம். பாத்தியா எப்படி கரெக்ட் பண்ணிட்டு இருக்காண்டு. நீங்க மிஸ்ட் கால் விட்ட உடனே உங்களுக்கு நான் பண்ணிடுறேன். என்ன, இந்தாங்க சிம். நீங்க 10 நம்பர் கூட போட தேவையில்ல, 7 நம்பர் போட்டீங்களாவே உடனே நான் உங்களுக்கு பண்ணிடுவேன். என்ன, காதல் ஓகே தானே? ஓகே தான். ஐயோ போங்கள். ஓகே ஓகே. வேற யாரா வெயிட்டிங் லிஸ்ட்ல வரீங்களா? அம்மா தாயே, எங்களுக்குள்ள பத்த வச்சு விட்டுறாத. ஆட்டோவை கலப்பு. ஓகே, பை.
வாடா மச்சான் எப்படியா குத்து வலிக்கு இனிமே நீங்க வெறும் ராஜால டேய். நண்பா இப்படி வாங்க டேய். ரொம்ப சந்தோஷப்படாத என்னடா இது? அக்கறை தூளு. என்னடா இந்த காலத்துல 5 ஆம்பளைக்கு ஒரு பொண்ணு தானா ஆ. அதான் பார்ட்டி உஷார் பண்றேன் என்ன ஆ. டேய் எல்லாரும் பொண்ணே வேணாண்டு பையனா பெத்துக்கிட்டா இப்படித்தான் ஏய் போதுண்டா உங்க பொது அறிவு கிளாஸ் பக்கம் போவாங்க டேய் பாத்தீங்களாடா நீ என்ன பகல் நிலாவா என் கண்கள் இப்படி கூசுகிறதே வெட்கப்படாதே நான் முருகிவிட போகிறேன் ஹே வெண்ணிலவே நீ எதற்காக பூமிக்கு வந்தாய் சொல்லியிருந்தால் இந்த பூமியை உன் காலடியில் வைத்திருப்பேனே டேய் எந்திரா மணி 9 ஆச்சு கால்ல பூமியை வச்சிருக்கேன் தலையில வானத்தை வச்சிருக்கேன் எந்திரா மா அண்ணனை பாருமா என்னங்க சத்தம் ஐயோ தூங்குற புள்ள இப்படியா எழுப்புறது உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஐயோ சின்ன குழந்தை பெட் காஃபி கொடுத்து எழுப்புவாங்க நல்லா கெடுத்து வச்சிருக்கீங்க டேய் எந்திரா போடா போவா இரு சிவா தண்ணி விளையா வச்சிருக்கேன் போய் குளிச்சுட்டு வந்துருப்பா நான் சப்பாத்தி போட்டு வைக்கிறேன் போ போ கொஞ்சம் கெடுத்து வச்சிருக்கீங்க போடா போய் குளிச்சுட்டு வா நீ இத புடி முதல்ல சாப்பிடு டேய் கொண்டா. நான் டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வரணும் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சுல வாடா மா மா வந்துட்டேன் டைம் ஆச்சுமா எனக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போ ஐயோ மெதுவா சாப்பிடுறா சிக்கிக்க போகுது டைம் ஆச்சுண்ணா நான் போணும் அம்மா ஐயே, நான் கிளம்புறேன் டேய் இருடா அம்மா என்னண்ணா அது புது பைக் பைக்கா ரெட் கலர் பல்சர் தானே எப்பறம் உனக்கு தெரியும் கனவுலயே பாத்துட்டேனே மா புது பைக் மா ஜாக்கிரதை மெதுவா ஓட்டிட்டு போயிட்டு வரணும் சரிம்மா மா அண்ணனை நல்லா கவனிச்சுக்கோமா போயிட்டு வரேனே சரி வரேம்மா விளையாட்டு பிள்ளை நான் உன்னை கவனிச்சுக்கணுமா நீ எங்களை எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துற அவன் என்னடானா அவன் சொல்றதாமா கரெக்ட் நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க 2 பேரும் அனாதை தானே அப்படியெல்லாம் இல்லப்பா தனியா இருந்த எனக்கு கடவுளா பார்த்து உங்க 2 பேரும் பிள்ளைங்களா கொடுத்துருக்காரு குருஜி சொல்லுங்க குருஜி வந்துடுறேன் அம்மா குருஜி கூப்பிடுறாரு கிளம்புறேன் சாமி ரூம்ல பணம் இருக்கு எடுத்துக்கிறேன் போயிட்டு வரேம்மா பார்த்து நான் அப்பவே சொன்னேன் அந்த சேட்டை போட்டு சொல்லும் போதே அந்த ஆபீசரி சேர்த்து போடுறான் என்னாச்சு நமக்கு வர வேண்டிய சரக்கு பிடிச்சவன் கவர்மெண்ட் கூட காட்டாம சரக்கு அவனே அடிச்சுட்டு போயிட்டான் சரக்கு இப்ப யார்ட்ட இருக்கு எனக்கு சரக்கு முக்கியம் இல்ல என்னை எதுக்கணும்னு நினைச்சான் பாரு அதுதான் தப்பு இனிமே இந்த உலகத்திலேயே எவனுக்கு என்னை எதுக்கணுங்கிற எண்ணம் எப்பவுமே வரக்கூடாது இப்ப சொல்லுங்க குறிச்சு நான் போட்டு தள்ளிடுறேன் இப்ப வேண்டாம் ஆட்சி மாதிரி புது கவர்மெண்ட் வந்திருக்கு இப்ப போய் அவன் மேல கை வைக்கிறோம்னு வச்சுக்க பெரிய பிரச்சனை ஆயிரும் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க அப்பாவி ஜனங்களும் பாதிக்கப்படுவாங்க குருஜி சாட்டுண்டா 10 பேர் கூட செத்தா வேண்டாம் அதுக்கு பேர் கலவரம் இவன் ஒருத்தன் டேய் யாருக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும் புரியுதா போய் வேலையை பாருங்க போங்க என்னையா பண்ணிட்டு இருக்க ஏடி உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்களாடி வாட்டாவன் போன பண்ணி உயிர் எடுக்கிறது நான் தான் பிஸியா இருக்கேன்னு தெரியுதுல்ல குருஜியா சொல்லுங்க குருஜி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கஸ்டம்ஸ் ஆபீஸ் இருக்க நாள் குறிச்சிருக்கேன் அதான் மட்டும் சொல்லலாம் அதான் சொல்லிட்டீங்கல்ல முடிச்சிருவோம் இந்தாங்க அப்ப காதல் ஓகே தானே ஓகே தான் சரி சரி வேற யாரா வெயிட்டிங் லிஸ்ட்ல வரீங்களா அம்மா தாயே எங்களுக்குள்ள 10 வச்சிடாத நீ கிளம்பு சேர் ஹோட்டல் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா ஹலோ தொத்திக்குவா வெயிட்டிங் லிஸ்ட் பண்ணது ஓகேவா என்னடா அந்த போர்டை இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன் டேய் என்னாச்சுடா எங்க இருக்க இல்ல மச்சி இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா கனவுல வந்த மாதிரியே இருக்குடா
டேய் இந்த மாதிரி கனவுல வந்த விஷயம் எல்லாத்துக்கும் நடக்கிறது சகஜம் தான்டா. போதுண்டா உங்க பொது அறிவு. கிளாஸ் பக்கம் போவோம் வாங்க. டேய் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அடுத்தது ஒரு காரு, தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. தேவதை மாதிரியா? ஆமா மச்சான், நான் கூட அந்த பொண்ணு கிட்ட போய் ஏதோ மச்சான் நீ சொன்ன மாதிரி அதே காருடா. ஹாய் கைஸ். பிரின்சிபால் ரூம் எங்க இருக்கு? ஹலோ உங்களை தான். பிரின்சிபால் ரூம் எங்க இருக்கு? எனக்கு தெரியும், நான் வேணா கூட்டிட்டு போட்டுங்களா? டேய் புதையல் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க, பிரின்சிபால் ரூம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அதோ அந்த பெரிய பில்டிங்ல நடு ரூம். தேங்க் யூ கைஸ். கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை. இவன் சொன்னதுல என்ன புரிஞ்சிச்சு இருக்கு? ஏன்டா மாப்ள உன் கனவுல வந்த தேவதை இதுதானா? இது தேவதை இல்லடா, தேவதையோட பாட்டி. அவ வேற மச்சி. ஆனா இவங்க எப்படி இந்த கார்ல? ஏய் மாப்ள, இவங்களே தேவதை மாதிரி தான்டா இருக்காங்க. பேசாம இவங்களே பிக்கப் பண்ணிக்கடா. டேய் இவன் ஒருத்தன்டா. டேய் லஞ்ச் டைம் முடிஞ்சாச்சு, வாங்க போலாம். உன் கனவு தேவதை அங்க இருக்காளான்னு பாப்போம். போடா. டேய் பாட்டியே இப்படி இருந்தா தேவதை எப்படி இருப்பா? காந்திமதி மாதிரி இருப்பா. முதல்ல வாயை தொடச்சு கிளாஸ்க்கு வா. என்ன நம்ம டைலாக் இவன் சொல்லிட்டு போறான்? யோ ரீசார்ஜ் பண்ணணுமியா? என்ன வோடாஃபோனா ஏர்டெல்லா சார்? ஏர்டெல். நம்பர் சொல்லுங்க. 9846. 50 ரூபா கொடுங்க சார். நீங்க என்ன விளையாடுறியா? மெசேஜ் வரல, உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு சார், கொஞ்ச நேரத்துல ஆயிடும். அதெல்லாம் கொடுக்க முடியாதியா? உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கியா? 50 ரூபா கொடுத்துருங்க முதல்ல. ஏய் காசு விடு. ஏய் விடு. அண்ணே என்ன வேஸ்டானே வாங்குனே. ஏய் நான் மால அடிச்சிட்டேன், எல்லாரும் வாங்குடா. ஏய் வெல்லம் அங்கெல்லாம் ஏன்டா போய் பிரச்சனை பண்றீங்க? யார அடிக்கிறான் பாத்துட்டு இருக்க சொல்றியா? குடுறாத. ஏய் டிபார்ட்மென்ட்க்கு வந்திருக்காரு. எண்ணூர்ல நடந்த கலவரத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் ஆபீசரா போட்டுருக்காங்க. கமிங் சார். எஸ். ஹலோ. ஹலோ சார். நீங்க மறுபடியும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். இப்ப சிட்டில ரவுடிசம் அதிகமாயிடுச்சு. போன வாரம் எண்ணூர்ல பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துல ஒரு ஸ்கூல் ஆட்டோவையே எரிச்சிருக்காங்க. அதனால 26 பேர் செத்து இருக்காங்க. சார் இதுல பொலிட்டிக்கல் இன்வால்வ்மென்ட் எதுவும் இல்ல? நோ. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் சிஎம் கிட்ட டைரக்டா பேசிட்டு தான் உங்களை ஸ்பெஷல் ஆபீசரா போட்டிருக்கேன். சீக்கிரமாவே ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ சார். சார் நீங்க மேல வச்சு நம்பிக்கையை காப்பாத்துங்க சார். இந்த கேஸ பத்தின எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார்.
இதுவரைக்கும் இந்த கேஸ் ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? இந்த கலவரத்துக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அந்த ஏரியா பெட்டி கடையில மொபைல் ரீசார்ஜ் விஷயமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். அதுதான் வந்து பின்னால கலவரமா மாறி இருக்கு சார். அவ்வளவு பெரிய கலவரத்துக்கு இந்த சின்ன விஷயம் காரணமா? நோ, இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. இந்த கலவரத்துல 26 பேர் செத்துருக்காங்க. அதுல கஸ்டம்ஸ் ஆபீசர் ஓட ஓட வெட்டி இருக்காங்க. எனக்கு அவர் பத்தி, அவர் ஃபேமிலி பத்தி, அவர் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும். ஓகே? சரி, போலாம். எஸ் சார். ஏன்னா மாப்பிள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துச்சு. அப்போ ஹீரோயின் வருவாங்கிற. டேய், கிளாஸ்க்காவது போவோம், எந்திரிடா. டேய், நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான்டா சொல்ற. ஆனா நடக்கிறது மட்டும் வேறையா இருக்கு. ச்சே. ஏய் போங்கடே, இங்க என்ன லுக்? ஏய், நான் உன்னதானே நம்பிட்டு இருக்கேன். என்ன கழட்டி விட்டுற மாட்டியே? அவனை நம்பாத. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இவனுங்களுக்கு இந்த காலேஜுக்கு என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இவனுங்க தாங்க நம்ம காலேஜுக்கு வச்ச சாபம். ஒருத்தன் பேரு ஏழுமலை, இன்னொருத்தன் பேரு மீனாட்சி, அடுத்தவன் பேரு மாணிக்கம். நோ, என் பேர் இடி ஏழுமலை. பேருதான் மின்னல் சரிடா. அடைமொழி வச்சு ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? ஆமா, உங்க தலைவன் புயல் பெருமாள் எங்கடா? ஹேய், புயல் தானா வராது. இப்ப பார். அண்ணே, 30 வருஷமா ஒரே மாதிரி வரீங்களே, என்னடா பண்றது? அம்மா அறிமுகம் அப்படித்தே. டேய், யாரா அந்த பயலுக? புதுசா இருக்கு. புயல் வந்து அவன் ஓடிட்டு இருக்கான், இவனுங்க உட்கார்ந்து இருக்கானுங்க. வாங்க வந்து கேளுங்க. வாங்கண்ணா. ஹலோ பாய்ஸ். டேய், சூல சுத்துறதுல காலேஜ்க்குள்ள சுத்துது. நம்ம கிட்டதே வருது. டேய், யாரா நீங்க? கோழி பண்ண வைக்கிறதுக்கு லோன் வாங்க வந்திருக்கோம். அதுக்கு பெடல் பேக் போன காலேஜுக்கு வர கூடாது. அதான் எங்களுக்கு டவுட். காலேஜ்ல உனக்கு என்ன வேலை? டேய், நான் புதுசா? பழசு. என்ன உங்களை சொல்றானுங்க? ஏய், என்ன ஃபர்ஸ்ட் இயரா? இல்ல, முத வருஷம். அப்பா. டேய், இந்த போங்கனா என்கிட்ட வச்சுக்கிறாதியே. தாங்க மாட்டியே. சீனியர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஜூனியர் ஸ்டூடண்ட்ஸ் மதியாரி கொடுக்கறதுல சீனியர் ஸ்டூடண்ட்ஸா? ஆமா. யாரு? என்ன இப்படி கேக்குறானுங்க? எங்கடா? ஏன் மாமா? நம்மதே சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் அவங்கிட்ட சொல்றா, தேடுறாங்க. ஏய், மாமா தான சீனியர் ஸ்டூடண்ட். ஏய், சீனியர் ஸ்டூடண்டா இல்ல சீனியர் சிட்டிசனா? என்னது சீனியர் சிட்டிசனா? டேய், ஆள் தெரியாம மோதுறிய. நான் இல்லைன்னா அந்த காலேஜே நடக்காது. இல்ல, உங்க அப்பனே நினைச்சாலும் காலேஜ் நடக்காது. இங்கே தான் வெயிட்டா கலாய்க்கிறானுங்க. வானா போயிடலாம். டேய், இருடா. அவங்கள நம்மளால ஒரு கை பாத்து போவோம். போங்க, போய் முதியோர் இல்லத்துல சேருங்க. அங்க பென்ஷன் கொடுப்பாங்க. தகன ததக தின்ன தின்ன 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 தகன ததக தின்ன தின்ன. கிளியே, என் சின்ன கிளியே, எங்க கூட ஆட்டம் போடு வண்ண கிளியே. என் செல்ல கிளியே, நீ பாடி வெளியே, உன்னக பாடிய கடத்த போற தங்க கிளியே. உனக்காக நான் பிறந்தேன், அதை ஏண்டி நீ மறந்த? வாட்டுதடி காலையில உன் சிரிப்பு கேக்குதடி கேக்குதடி. சின்ன கிளிய, என் சின்ன கிளிய, எங்க கூட ஆட்டம் போடு வண்ண கிளிய. என் செல்ல கிளிய, நீ வாடி வெளிய, உன்னை அப்பாடிய கடத்த போற தங்க கிளிய. நடக்கிற பூவா, சிரிக்கிற தீவா, யாரடி நீ தான் சொல்லு சொல்லு நீ. தப்பத்த பூச்சமே வாடு, அவனுக்கு மடி
ஆட்டம் போடு வண்ண கிளிய என் செல்ல கிளிய நீ வாடி வெளிய உன்னை அப்பாடிய கடத்த போற தங்க கிளிய பட்டாம்பூச்சி கூட்டம் உன்னை சுத்தி வருது என்னடி வச்சிருக்க சொல்லு சொல்லு நீ ரொம்ப நாளா சுத்தி வர உன்ன கண்டுக்காம போறியாடி என்ன அண்ணா கிளிய என் சின்ன கிளிய எங்க கூட ஆட்டம் போடு வண்ண கிளிய என் செல்ல கிளிய நீ வாடி வெளிய உன்னை அப்பாடிய கடத்த போற தங்க கிளிய சிவா 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 எங்கம்மா? நீ வருவன்னு இவ்வளவு நேரம் காத்து இருந்துட்டு காலேஜுக்கு நேரமாச்சுன்னு கோச்சுக்கிட்டு இப்பதான் கிளம்பி போனான். கோச்சுக்கிட்டு போயிட்டானா? நீங்க இருக்க சொல்லிருக்கலாம்ல. ஏண்டா பாவண்டா அந்த புள்ள, வாரத்துக்கு ஒரு நாள் தான் நீ வீட்டுக்கு வர, அன்னைக்காவது நீ சீக்கிரமா வரக்கூடாதா? இல்லம்மா, குருஜி ஒரு முக்கியமான வேலை கொடுத்துட்டாரு, முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. 24 மணி நேரமும் குருஜி. என்னைக்காவது நம்ம குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாத்திருக்கியா? தம்பி காலேஜ்ல படிக்கிறான், நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கோம், அது காரணமே குருஜி தானம்மா. அது சரி, என்னைக்குதான் என் பேச்சு காது கொடுத்து கேட்டிருக்க? என்ன உன்னை பெத்தவளா? 1000 தான் இருந்தாலும் எடுத்து வளர்த்தவ தானே, என் பேச்சு எடுப்படுமா? இந்தப்பா காப்பி. கைலாசு, என்னையா அது கண் கலங்கிக்கிட்டு? இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து முகத்தை பார்த்து நம்ம நாங்க வளர்ந்தோம். இங்க பாருமா, என்னைக்கும் நீதான் எங்களுக்கு அம்மா. அட என்னடா நீ, நான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன், அதுக்கு போய் சின்ன பிள்ளையாட்ட கண் கலங்கிக்கிட்டு. இந்த பார், இந்த காப்பி குடி, குடிடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வணக்கம் அங்கிள் சார். செர்ரா ரொம்ப கும்பிடு போட்டு கீழே உடைஞ்சிரா. போடா போடா சுத்திங்கறானே. போடா. போ. போடா. ஏய் மீனா இங்க வா. பிரியா இருக்கிற நேரத்துல போன் நம்பரை கொடுத்தீனா பிரியா பேசிக்கலாம்ல. அட குடுமா, அண்ணன் தான் செயின் மோந்தறலாம் போட்டுங்கறாருல. எங்க அப்பா இன்ஸ்பெக்டர், அவர் நம்பர் தரேன். ஐயோ நீ போடா. இத தெரியாம சொல்றா, போமா. செருப்பு பிஞ்சு பேசாம இருடா. ஸ்பீட் பண்ணு, காப்பாத்து. இங்க வாவே. டேய் அந்த பவுடர் போடா. கூப்பிடுறாரு. காலேஜுக்கு வரும்போது முக்கியமா குளிச்சிட்டு பவுடர் அடிச்சிட்டு வரணும், புரியுதா? அப்புறம் இங்க வா. காலையில என்ன சாப்பிட்டிய? சைனட் சாப்பிட்டேன், வேணுமா? இல்லத்தா நீயே சாப்பிடு போ. அணுகுண்டு கூட சாப்பிட விடு நீ. போடா. அப்புறம் இதெல்லாம் வெத்து பிகர்னே. யாரா அது புது பாட்டி மாதிரி இருக்கு? ஆனா ஏதோ புல்டோசர் மாதிரி இருக்கு. அம்மா இதோ இவனாமா? ஆத்தாடி இவளா? போனா உனக்கு நான் லெட்டர் கொடுத்தே. செல்வினி அடிக்கங்க. ஐயோ லவ் லெட்டர் கொடுங்க. ஏய் போடா அம்மா அடிக்குற. ஏடா திங்க. பொண்ணு லெட்டர் கொடுத்து போடா. ஐயோ புத்தா. ஐயோ வலிக்குது. ஐயோ அப்பா. தப்பா ப்ரொபோசல் வந்தாரா? நாடகம் பண்றதுக்கு. இங்க என்னமா பிரச்சனை? காலேஜ் கேம்பஸ்க்குள்ள ஒரு ஆம்பளை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்கற? இவனெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிருக்கேன் சார். என்னது 20 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா சார், இதே காலேஜ்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தான், இப்போ என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறான். லட்சுமி, இவன்லாம் 30 வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருக்கான். இவன் தம்பி பீஸ். நீ போ கிளாஸுக்கு போ. லட்சுமி, நீ செல்வி மகளா? ஒரு முறையில எனக்கு நீ மக வேணும். இனிமேல எங்கனால உனக்கு பிரச்சனை வராது. நான் பிரியாவை லவ் பண்றேன். அடி சர்வால இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்து புட ஒருத்து. செல்வி, நீ படிக்கிற காலத்துல பீனை கரெக்ட் பண்ணவதானே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? போ போய் பொழப்புகளை பாரு. போடா. அடி போடி. அண்ணன் இன்னைக்கு வழக்கம் போல அடி வாங்கி முடிச்சிட்டாரு. எல்லாம் கிளம்பு. போ. ப்ரொபோசரா போய் ஒண்ணு பேல அடி போ. போ கிளம்பு. கிளாஸ் போங்க. போ. டேய் அந்த புதுப்பைய வாரானான்னு பாரு, அவனை கூப்பிட்டு அவன் பிளான சொல்லு.
ஹலோ ஹலோ அண்ணா கூப்பிடுறாரு வா. என்ன கூப்பிடுறாருல வாயா. எதுக்குடா மச்சி? நம்மளுக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கிருவோம். நான் பிரியாவை லவ் பண்றேன். நான் ஹீரோ ஆகணும். அதுக்கு நீ வில்லன் ஆகணும். வில்லனா? டேய் நம்ம பிளான சொல்றா. நீ அந்த பிரியாவை துரத்தி துரத்தி ரேப் பண்ணணும். டேய் ரேப் பண்றாப்ல நடிக்கணும். ஆனா டச் பண்ண கூடாது. ஆமா ரேப் பண்ற மாதிரி நீ நடிக்கணும். அந்த இடத்துல அண்ணன் புயலா வந்து உன்னை புரட்டி புரட்டி எடுப்பாரு. அத பாக்குற பிரியா மனசுல அண்ணன் ஹீரோ ஆயிடுவாரு. நீ பயப்படாத. புரட்டினா எடுக்க மாட்டேன். லேசா 2 தட்டு மட்டும் தட்டுவேன். ஆனா டச் மட்டும் பண்ண கூடாது. கீழே கடை இருக்கு. அண்ணன் அக்கௌண்ட்ல எல்லாத்துக்கும் ஜிலேபியை வாங்கி கொடுத்துட்டு நீனும் ஜிலேபி எடுத்துட்டு போ. கிளம்பு கிளம்பு கிளம்பு. போ போ போ. டேய் இவங்க யோசிக்கிற பார்த்தா பெரிய பிளான் வச்சிருப்பாங்க ஒரு கடா. பிளான்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அவனுக்கு மூஞ்சில பார்த்தா தெரியல. நீங்க பேசின பேச்சுல மிரண்டுட்டானுங்க. அந்த பையன் இந்த காலேஜ்ல எல்லாத்துக்கும் இருக்கணும்டா. பிரியா டேய் என்னடாச்சு? கனவுல காலேஜ்ல ஒரு பையன். காலேஜ்ல என்ன பண்ண பையன்? உன்னை ராகிங் பண்ணான்னு சொல்லு. போ தள்ளிடுற. போங்கண்ணா, உங்களுக்கு எப்பவுமே போலீஸ் என்கவுண்டர் தான். பின்னமா நீ ஏசி தோட தங்கச்சி காலேஜ் யாரோ ஒருத்தர் ராகிங் பண்ண சொல்லிட்டு நீ தூக்கத்துல போய் கீழே வந்தா எப்படிமா? இல்லண்ணா அது வந்து பிரியா நாளைக்கு காலையில காலேஜ் போ. அந்த பையன் எவனா இருந்தாலும் சரி 4 அறை விடு எல்லாம் சரியாயிடும். என்ன சரி வா படுத்துக்கோ. டைம் ஆச்சு வா. அண்ணா நீங்க தூங்கல? இல்லம்மா எனக்கு சின்ன வேலை இருக்கு. நீ படுத்துக்கோ. ஓகே குட் நைட் பாய். சீவுடா. பாத்தியா மாமாவுக்கு சீவ ஒரு ஆளு, வாட்சி கட்ட ஒரு ஆளு, மோதிரம் போட ஒரு ஆளுன்னு எத்தனை ஆளு வச்சிருக்கேன். அண்ணா இது மாதிரி இவளும் கூட சவுகாசம் வச்சுக்கிறது பிரியாக்கு மட்டும் தெரிஞ்சது உங்களை லவ்வே பண்ண மாட்டேன். அனுப்பி விடுறாப்ப. வா தச்சிப்பா. மூஞ்ச பாரு. மூஞ்சியும் மோதிரம் என்ன கேம் விளையாடுறானுங்க இவனுங்க. நாங்கெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கோல் போடுவோம் தெரியுமா? திணி கப்பு வாங்கி கொடுத்துக்கிறோம் இந்த காலேஜுக்கு. எங்கம்மா இங்க உள்ள இவன் நேத்து நைட் என் கனவுல வந்து துரத்தி கேஸ் கொடுத்தான் தெரியுமா? நீ மட்டும் யோகியமா? என் கனவுல தேவதை மாதிரி வந்துட்டு இப்ப பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. யார பத்தி பேய்ன்னு சொல்ற? நீதாண்டி பேய். எதுக்குடி இந்த கத்திட்டு இருக்க? சிவாலாம் என் கனவுல வர மாட்டான்னு ஏங்கிட்டு இருக்கும். இதுக்கு போய் பாப்பலாம். இல்லடி இனிமே யார் கனவுலயே வர கூடாது. பெரிய தலைவலியா போச்சு அவளோட. நீ என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? ஆமா இவ பெரிய ஹீரோயின் பாரு. பாருடா மச்சான். ஓவரா பேசுற மச்சி. ஏய் கோயில வந்து வழி விடு. விடு இவனே. பொன்னானி இங்க என்னடா பிரச்சனை? அவளே சொல்லுவா. சார் இவன் நேத்து நைட் என் கனவுல வந்து துரத்தி கேஸ் கொடுத்தான். பிரியா கிளாஸ்ல போய் பாடத்தை கவனி. நான் அந்த பயலை கவனிக்கிறேன். ஆமா நான் தான் சொல்றேன்ல போமா. பெரியப்பா தான் சொல்றாருல போமா. செருப்பு பிஞ்சுவாமே. பெரிய ஸ்டூடண்ட் சொல்றாரு போமா. ஐகோ போமா. செத்துடா இங்கிலீஷ். லெட்ஸ் கோ பிரியா. ப்ளீஸ் போ. மூஞ்சி பாரு. ஓடி. டேய் உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? அந்த பிரியா பிள்ளைய காலேஜுக்குள்ள விட்டு ரேப் பண்றாப்ல நடிடான்னு சொன்னேன். அதை விட்டு கனவுல போய் கிஸ் அடிச்சுட்டு வந்திருக்க. கனவுல நான் எப்படி வர முடியும்? முட்டாள் முட்டாள் முட்டாள். அது இல்ல நான் சொல்றேன் அண்ணே. நீங்க சொல்லிட்டு போனல இருந்து அதே நினைப்பா இருந்தானா கொஞ்சம் அதான் இப்ப இந்த விஷயமா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல அவன் மனசுக்குள்ள புகுந்து நான் எப்படி ஹீரோ ஆகுறது? ஹீரோ ஆயிட்டீங்களே எப்படிடா? அண்ணே இவ்வளவு டென்ஷனா வந்தா பிரியா? ஆமா நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அமைதியா போனால இல்லையா? பின்ன போகாம உன் மேல காது இல்லாம போவா? அப்படியாடா சொல்ற? அண்ணே அப்படின்னா இப்பவே போய் ஐ லவ் சொல்லிடலாம். இந்த மண்டையா கொண்டு ஐ லவ் சொல்லு விலங்கு போடாங்கட்டு. அண்ணா இப்பதான் அந்த பிரியா மனசுக்குள்ள கொஞ்சமா ஒட்டி இருக்காரு. டேப் போட்டு ஒட்டணும். என்ன கேள்வி இது? சாதனை பண்ணணும். சாதனைனா அதாவது எப்படி எங்க அண்ணன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண சொல்றியா? அட சண்டாளங்களா எக்ஸாம்ல பாஸ் பண்றது உங்க சாதனையாடா? இவங்கள கூட வச்சிருந்தா 60 வருஷம் ஆனாலும் ஒரு ஒர்க் அவுட் ஆகாது. டேய் அவங்கள விடுறா. நான் பிரியாவை லவ் பண்ணனும்னா என்ன பண்ணனும்? நான் அந்த பில்டிங்ல இருந்து உளுந்து சாகணும். பின்ன யோசிக்கணும். என்ன எரிஞ்ச தீக்குச்சி மாதிரி யோசிக்கிறேன். உங்களுக்கு தான் யோசிக்க தெரியாது. உங்களை யோசிக்க சொல்றேன். செருப்பு பிஞ்சுவாமே. அண்ணே நீ யோசினே.
இதுக்குதே இந்த பில்டப்பா ஆளு மூஞ்சிய. செல்வா சார் இருங்க, நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பேச விடுங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி கரெக்ட் பண்ணிருக்கேன். ஆமா சார். ஓகே சார். அப்புறம் ப்ரௌசிங் சென்டர் போலாமா? எவ்வளவு நேரம் ஆகும்? உனக்கு வேலை இருக்கா? இல்ல அம்மா கூட ஷாப்பிங் போணும். ஒரு 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஓகே. ஒரு கப் ஐஸ்கிரீம், ஒரு கோன் ஐஸ்கிரீம். அப்புறம் நீதான் சரி போலாம். டேய் ஏடா மவுண்ட் வண்டியை வாங்கி வச்சுட்டு குடிக்காம இருக்க? எல்லாம் கரெக்டா சிங்க் ஆகும் வச்சு. ஆனா அவங்க அப்பன் குரங்கோபால நினைச்சதாண்டா பயமா இருக்கு. அப்படி என்னடா உனக்கு சிங்க் ஆகுது? புரியல? நானும் மவுண்டன் டியூ, ஏன் ஆளும் மவுண்டன் டியூ. என்னது? ஏண்டா மவுண்டன் டியூ வாங்கி குடிக்கிறதா ஓல்னு சொன்னா, அப்ப ரோட்ல போய் கிளவி மவுண்டன் டியூ வாங்கி குடிச்சா ஓல்னு சொல்வியா? ஆச்சி இங்க எவ்வளவு ஃபிகர்ஸ் உட்காந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்குது. ஆனா நான் என்ன வாங்கி குடிக்கிறேனோ அதே தான் ஏன் ஆளு வாங்கி குடிக்கிறா. எங்க? அட ஆமா ஆமாடா. அப்படி ஒருவேளை உனக்கு டவுட் இருந்தது, இப்ப நான் என்ன ஆர்டர் பண்றேனோ அதே தான் அவளும் ஆர்டர் பண்றா பாக்கலாம். சேட்டா சூடா ஒரு எக் பப்ஸ். சேட்டா எனக்கு ஒரு எக் பப்ஸ். அப்படி போறா குரங்கங்கள் மர்மம். டேய் என்னடா நடக்குதுங்க? இதான் மச்சி இப்ப காலேஜ்ல எல்லாரோட சைக்காலஜி. அப்படியா? பக்கத்துல இருக்க ஃபிகரை நான் கரெக்ட் பண்ணி பார்க்கட்டுமா? சேட்டா என்ன சாப்பிடுறா? ஒரு தேங்காய் பப்ஸ். சேட்டா ஒரு செருப்பு. பப்ஸ் கேன்சல். என்னடி சாப்பிடலாம்? என்ன ஆர்டர் பண்றீங்க? இருங்கடி நானே சொல்றேன். அந்த பசங்க ஆர்டர் பண்ணது எதுவும் நம்ம ஆர்டர் பண்ண கூடாது. ஃபேண்டா? சரி. சேட்டா ஒரு ஃபேண்டா ஒரு கிரேப் ஜூஸ். ஓகே. எனக்கு வேணா நீ எடுத்துக்கோ. For me a Fanta. Yeah, my favorite. வாடா மச்சான். என்ன? சோ எனக்கு என்ன ஆர்டர் பண்ணீங்க? எம்எச் ஆர்டர் பண்ணிக்கிறேன். வேணா ஆர்டர் பண்ணிட்டு போ. டேய் என்னடா இது? சேட்டா எனக்கு ஒரு கிரேப் ஜூஸ் வித்அவுட் ஐஸ். என்னடி நான் ஆர்டர் பண்ணதே அவனும் ஆர்டர் பண்றான். டேய் மச்சி மறந்துடாதீங்க, நாளைக்கு சாரோட பார்ட்டி தான்டா. உனக்கு என்ன இதே வேலையா போச்சா? வாங்க கிளாஸ்க்கு போலாம். இவ வேற எப்ப பார்த்தாலும் இந்த சிவாவோடே பிரச்சனை பண்ணிக்கிறா. டேய் இந்த பொண்ணு என்ன லூசா? இவ பாட்டுக்கு திட்டிட்டு போறா. அது ஒண்ணு இல்ல, அதாவது மாப்ள அவங்க ஆர்டர் பண்ணதை நம்மள ஆர்டர் பண்ணா அதுக்கு பேரு லவ்வாமா அப்படின்னு புது காதல் சைக்காலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயோ அதை விடுங்கப்பா, ஏன் லவுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. சொல்லுப்பா. ஓ லவுக்கு தானே சொல்லுடா. ஐடியா கிடைச்சிருச்சு, ஃபாலோ பண்ணு வா. யோ சேட்டா கூல் ட்ரிங்க்ஸ் மிச்ச ஆயிடுச்சு, ஏ செட் ப்ராப்பர்ட்டில வச்சிரு. காதல் வந்துச்சா வந்துச்சா. ஏண்டா இந்த சோப்புனா நல்லா தானே இருக்கு, அட்ரஸ கேட்க வேண்டியதானே. நம்மலாம் வீட்டு பக்கம் போனா டோர் நம்பரே மறைச்சிக்கிறாளுங்க. ஹாய் பேபி. நீ பிரேமானந்த மாதிரியே போனா? ஆமாண்ணே. ஹாய் ஹாய். டேய் என்னடா அங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஒருவேளை லேப்டாப் குடுக்கணும்னாலே குடுத்துக்கிட்டு இருக்காளோ? நம்மளும் போய் வாங்குவோம்டா. வாங்கடா. நமக்கு எப்படி தருவாங்க? ஸ்டூடண்ட் மட்டும் தான் தருவாங்க, பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் தர மாட்டாங்கண்ணா. உன் மண்டையில முடி வளர்ந்த அளவுக்கு மூளை வரலையே. வா. வருது வருது விலகு விலகு வேங்கை உள்ளே வருது. அண்ணே அசத்திட்டீங்கண்ணே. நான் எங்கடா அசத்துனே? போய் பாருங்கண்ணே. என்னது? நம் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவன் கணேசுக்கும் 18 கொலைகளை செய்த பிரபல தாதா குரங்கு கோபாலின் மகள் மாலத்திக்கும் பெற்றோர் எதிர்ப்பை மீறி நாம் அண்ணன் அஞ்சா நெஞ்சம் புயல் பெருமாள் அவர்கள் தன் தலைமையில் திருமணத்தை நடத்தி வைப்பதாக தெரிவித்துக் கொள்கிறோம். யார் அந்த புயல் பெருமாள்? எவனாவது காலையில குப்பால்றவனா இருப்பானே. அண்ணே நீங்க தானே உங்க போட்டா நான் எப்படா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். கூடயே சுத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கல, யாராருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நானே என்ன கல்யாணம் பண்ணிக்கல, இதுல உனக்கு ஒரு கல்யாணமா? குத்துனா அப்புறம் எதுக்கு மாமா இது? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லடா. காதலி மனசுல இடம் பிடிக்கத்தான். எவன் நீங்க பெரிய ஆளு. இவன் என்னடா புதுசா சொல்லிட்டு இருக்க? அண்ணே எதுவும் தெரியாத மாதிரி பேசாதீங்கண்ணே. ஏதாவது பண்ணி அசத்துவீங்கன்னு பார்த்தா இவ்ளோ பெருசா அசத்தி இருக்கீங்க. நான் என்னடா அப்படி பெருசா பண்ணி? அண்ணே பின்ன என்ன 18 கொலை பண்ண குரங்கு கோபால எதுக்கு சாதாரண விஷயமா? ஏத்திரம் இல்லாம அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க போறீங்க. அண்ணே கைய கொண்டு, நீ தானே பெரிய ஆளு. டேய் எனக்கு அந்த பேனருக்கு சம்பந்தம் இல்ல, முதல்ல அதை கிழிச்சு போடுங்கடா. ஏய் பிரியா பாக்குறாங்கண்ணே. டேய் இதையெல்லாம் பிரியா தாண்டா பாப்பாங்க, காசு கொடுத்தா பாப்பாங்க. அண்ணே பிரியா நல்லா பாருங்க, பிரியா உங்க பேனர் காமிச்சா ஏதோ பேசிட்டு இருக்கா. பெருசு என்ன பேசிட்டு இருக்கு? ஏதோ வளருது. இந்த நேரத்துல போய் பேனர் கிளி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி அவளுக்கு உங்க மேல காதல் வரும்? அப்படி நான் சொல்றேன்.
அண்ணே ஆமாண்ணே அடுத்து என் காதலை சேர்த்து வச்சேன் தான் காதல் தன்னால வளரும் அதை டைப் பண்ணி பண்ணியிருக்க ஆமாண்டு அப்படியே சொல்லவாடா அப்படியே சொல்லுல கெத்தாரு சொல்லுங்க டேய் இந்த காதலை சேர்த்து வைக்க போறது நான் தான் இந்த பேனரை வச்சது நான் தான் 18 கொலை என்னடா 36 கொலை பண்ணாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது எவனா இருந்தாலும் வர சொல்லு பாடா வாடா அவங்ககிட்ட யாரு முதல்ல மூஞ்சில ராக்கெட் விடுவாரா வந்து பாரு யாரா இது யாரு டேய் குண்டா செட்டி மண்டையா ஏனா வேணும் உனக்கு அது இருக்கட்டும் போயில பெருமாளை யாரா ஏய் எங்க அண்ணன் தான்டா நீ யாரா நான் தான் குரங்கு கோபாலு குரங்கு நீ ஓகே கோபால் எங்க குரங்கு நான் தான் கோபால் நான் தான் அப்ப அந்த 18 கொலை பண்ண குரங்கு தாங்கள் தானோ 18 கொலை பண்ணிட்டான் மறுபடியும் 19 கொலை பண்றது வந்தான் ஹேய் அண்ணன் யார் தெரியுமா புயல் பெருமாள் புயல் அடிச்சா கோட்டையே தாங்காது நீ யாரா குரங்கு கோபாலு தைரியம் இந்த அண்ணன் மேல கை வச்சு பாடுறா வச்சு மண்டியா இப்போ எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல மேடம். மேடம் கீதா எப்படி இருக்கா? என்னாச்சு அவளுக்கு? ஓகே நார்மல் ஆயிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா? ஏன்னா இவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, ஹெவியா இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க, உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. மேடம் பொண்ணுங்களோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்ட சில வக்ரபுத்திக்காரங்க அவங்க வலையில ஈஸியா விழ வச்சிடுறாங்க. காலேஜ் பொண்ணுங்க மட்டும் இல்ல மேடம், பியூட்டி பார்லருக்கு வர்ற சில குடும்ப பொண்ணுங்களை கூட விட்டு வைக்கிறது இல்ல, அவங்களே தன் வலையில விழ வச்சிடுறாங்க. இந்த பேஷண்ட் பூஜா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? எஸ் சார். அந்த பொண்ணு அதிகமா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால அவங்க சீரியஸா இருக்காங்க. அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமா? ஆமா. சரிம்மா நான் கிளம்புறேன், ஏதாவது விசேஷம் இருந்தா சொல்லி விடுங்க. சரிங்க. இன்டர்நெட் கடை வச்சது ரொம்ப தப்பா போச்சு. எப்பா பாரு ஜோடி ஜோடியா வந்து போயிட்டு இருக்காங்க. அம்மா ஹவுஸ் ஓனர்ட்ட வாடகை கொடுத்துட்டேன். வேற வீடு பார்க்க சொன்னேனே, என்னப்பா ஆச்சு? பார்க்காத வீடு இல்லம்மா, எல்லா வீடு வாடகை அதிகமா இருக்கு. ஏமா திரும்ப எதுவும் பிரச்சனையா? இல்லப்பா, எதிர்க்க இருக்கிற கம்ப்யூட்டர் கடைக்கு யாரும் வராங்க போறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. வயசு பொண்ணு வச்சுக்கிட்டு இங்க இருக்க பயமா இருக்குப்பா. சண்டி குதிரை மாதிரி அலையுதுங்க பாருங்க. அப்பா ஆட்டானா கல் கரைச்சி விட்டுருப்பாங்க, அதான். அம்மா சீக்கிரத்துல வீடு பார்த்துருமா, வயிறு பசிக்குது, சாப்பாடு போடு. சுவேதா உள்ள வா. ஏய் எழுந்து வாடி. ஏய் என்னடா கிளாஸுக்கு போல? போனண்டா, வெளியே தோட்டிட்டானுங்க. ஏன் செல்வராஜ் கிட்ட டவுட் கேட்டியா? அதெல்லாம் படிக்கிற பசங்க கேக்குறது, நான் போய் கேப்பனா? பின்ன ஏன் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க? ஏதோ ஃபீஸ் கட்டலையா? ஃபீஸா? என்னைக்கே ஒரு நாள் காலேஜுக்கு வர உன்னையெல்லாம் யா வச்சு ஃபீஸ் கேட்டாங்களா? நம்ம கிண்டல் பண்ணாதா? டேய் மச்சான் ஏதோ ஒன்று பண்ணிருக்க. இல்லடா அண்ணன் வீட்டுக்கு வந்து 1 வீக் ஆச்சு மச்சி. ஏய் மாலதி, கையில சுத்தமா பைசா இல்ல, ஒரு 10 ரூபாய் ஈஸி பண்ணி பரதேசி இல்லன்னு சொல்லிட்டு போ. ஓட்டதா இருக்கா? நானே ஆட்டோவுக்கு டிவி கட்ட முடியாம சேட்டு பைய சந்துக்கு விரட்டுறான்டா. டேய் ஃபீஸ் கட்டணும் அவ்வளவுதானே? ஆமா. உன்ன மாதிரி ஃபீஸ் கட்ட முடியாத ஒட்டுமொத்த பேர் லிஸ்டர்ரா. எதுக்கு உண்டன கப்பலா ஓடுது? குறுக்க பேசாத லிஸ்டர். எதுக்குடா? ஒரு அடிமை சிக்கியிருக்கா. யார? இப்ப மட்டும் இல்ல, இந்த காலத்துல படுத்து முடிச்சிட்டு வெளியில போற வரைக்கும் அப்படி ஒருத்தர் சிக்கியிருக்கா. யாரா வாங்குற? அவனை அடுத்த பேனர்ல பாப்போம். டேய் இது விக்கு இல்லடா, ஒரிஜினல் முடி. பாத்து சீப்பு. நல்லா என்ன வச்சு வாரணும். ஐயோ பாரதிராஜா படத்துல கிளைமேக்ஸ்ல ஓடுறாப்ல ஓடுறாயில, இந்த காலேஜுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே எனக்கு தெரியலையே. இந்த மாடு பிடி. எங்கடா ஓடுறிய? யாருக்கு தெரியும்? ஏண்டா தெரியாமடா ஓடிக்கிட்டு இருக்கியே? ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். அட பாவியடா. ஏ சிங்கிலீஷ் அங்கிள பிக்கப் பண்ணிட்டு புரியலா? வாங்க அங்கிள் போலாம். காரணம் இல்லாம இவ்வளவு கும்பலா? நஞ்சன் கோயில் பெருமாள் வாழ்க. வாழ்க வாழ்க. நஞ்சன் கோயில் பெருமாள் வாழ்க. வாழ்க நஞ்சன் கோயில் பெருமாள் வாழ்க.
தூக்கணும். ஒண்ணு நானே தூக்குவேன். அண்ணனை வானவரத்துக்கு தூக்கணும்னு சொன்னேன். என்ன காரியம் பண்ணிருக்கனே? ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியத்தை நீ பண்ணிருக்க. அப்படி எனக்கு தெரியாம என்னடா பண்ணே? என்னடா இவ்வளவு பெரிய வரலாற்று சாதனை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறிய? அங்க படிச்சு பாருங்க. அத்தாடி இன்னும் ஒரு பேனரா? தாங்குமா உடம்பு? தாங்காது. எங்க போறீங்க? வந்துட்டோம், வாங்கிட்டு போவீங்க. இருங்க. நம்ம கல்லூரியில் படிக்கும் 101 ஏழை மாணவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை அஞ்சா நெஞ்சன் அண்ணன் புயல் பெருமாள் அவர்கள் கட்டி ஏழை மாணவர் முட்டா பயலே. என்னடா அது? என்ன நொன்னடா? எல்லாத்தையும் சைலண்டா செஞ்சு விட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்களா? எங்க கிட்ட கூட ஒரு வாட்ச் சொல்லேனே. டேய், இந்த காலேஜ்ல எனக்கே நான் பீஸ் கட்டினது இல்லடா. எங்க தாத்தா ஏதோ ஓசியா இடம் கொடுத்ததுனால நான் குப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்க சொல்லாம உங்க போட்டோ போட்டு கட் அவுட் வச்சிருக்காங்க. டேய், இந்த கட் அவுட்ருக்கு எனக்கு சத்தியமா சம்பந்தமே இல்ல. எப்படியோனே இந்த காலேஜ்ல கல்வின்ற ஜோதியை ஏத்திட்டேன். அது அண்ணா சமாதியில இருக்கிற ஜோதி மாதிரி அணையாம எரியணும்னே. மழை பெஞ்சிட்டுனா கொடாப்புடி கருவாடு வையா கொண்டே விடுவேன். பெருமாள் சார். எஸ் அண்ணே, இப்ப அங்க போக கூடாது. காதல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு இங்க வரட்டும். எது சொன்னாலும் ஆமானுங்க. எனக்கும் கட்டோருக்கு சம்பந்தம் சொல்லிடாதீங்க. பெருமாள் சார், ரியலி யூ கிரேட். அன்னைக்கு காதலுக்காக அடிபட்டீங்க, இன்னைக்கு கல்விக்காக வாரி வாரி கொடுக்குறீங்க. பிரியா எப்பவுமே அண்ணன் காதலையும் கல்வியும் ரெண்டு கண்ணா நினைக்கிறவர். கல்ல பொண்ணா நினைப்பாரு. மிஸ்டர் பெருமாள், உங்க பரந்த மனசை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் இல்ல சார். சார் தயவு செஞ்சு அந்த வீடியோவை கொடுத்துருங்க சார். என் லைஃபே அதுல தான் சார் இருக்கு. கொடுக்கலாம். கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு பணம் எவ்வளவு வேணும்னாலும் கேளுங்க சார், நான் கொடுத்துடுறேன். பணமா? உனக்கு வேணா நான் கொடுக்குறேன் பணம், எவ்வளவு வேணும்னாலும். இல்லன்னா நீ உன் பாய் ஃப்ரெண்ட் இருந்த வீடியோவை இந்த உலகமே இன்டர்நெட்ல பார்க்க வேண்டியிருக்கும். என்ன? ஐயா சொல்லிருந்தாங்களா? ஓமா, ஐயா உள்ளதா இருக்காரு. ஐயா சொல்லுங்க. நான் ஆனந்தோட அம்மா. உங்க வீட்டு பக்கத்துல என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்களே. உங்க பையன் ஸ்டேஷனுக்கு புகார் எழுதி அனுப்பியிருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. என் பையன் பேர்ல யாரோ தப்பான புகார் எழுதிருக்காங்க ஐயா. சார், யார் இவங்க? சார், அவங்க வீட்டுக்கு பக்கத்துல விபச்சாரம் நடக்கிறதாகவும் காலேஜ் பசங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு வரதாகவும் நம்ம ஸ்டேஷனுக்கு புகார் எழுதியிருந்தாங்க சார். அதை பத்தி தான் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. ஐயா, அந்த மாதிரிலாம் எதுவும் எங்க தெருவில் இல்லைங்கய்யா. சரி, நீங்க போலாம். அந்த அம்மா பயப்படுற மாதிரி தெரியுது. 2 கான்ஸ்டபிள் மரத்துல அனுப்பிச்சிட்டு அவங்க தெருவை வாட்ச் பண்ண சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். அந்த சேட்டு ஃபேமிலி பத்தி விசாரிச்சீங்களா? சார், சேட்டு செத்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பமே காலி பண்ணிட்டு ராஜஸ்தான் போயிட்டாங்க சார். சேட்டு அடியாட்களை வச்சு ட்ரக் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு சார். இதுக்கு அந்த கஸ்டம்ஸ் ஆபீசரும் உடனே இருந்திருக்காரு சார். அப்போ இந்த 2 கொலைக்கும் ஒரே காரணம். அங்க வேலை பார்த்த வேலைக்காரங்களை விசாரிச்சீங்களா? இல்ல சார். உடனே போய் அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு டீடைல்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு வாங்க. எஸ் சார். ஏய், யாரா அவ? போய் தேடுங்கடா. வாடா. யாரா ஆனந்த்? என்ன? எனக்கு தெரியும். டேய், ஆனந்த் யாரா? எங்க ஆட்டோ ஆனந்த் யாரா? டேய், ஆட்டோ ஆனந்த் யாரா? அங்க உட்கார்ந்திருக்காங்க. டேய் மச்சான், உன்ன தான தேடுறாங்க. யாரா ஆனந்த்? எவன்டா ஆனந்துங்க? என்னங்க எதுக்கு? ஏய், கேக்குறல. நான் தான் ஆனந்த். ஏய், நீ தான் ஆனந்தா? எங்க இருக்கடா? தைரியம் தான் எங்க போய் எதுக்கு அடிங்க?
உலகத்தை விட்டே போயிடுவேன். வாடா போ. என்ன வண்டி? டேய் அங்க பாருடா. யாரா அது? வண்டி கேண்டீன் வரைக்கும் வந்து போகுது. தெரியலையே. எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. டேய் ஏதாவது பிரச்சனையா? டேய் ஆனந்த், யாரா மச்சாங்க? தள்ளுங்க. டேய் என்னடா இது? என்னாச்சு? யாரா அடிச்சா? இல்லடா மாப்ள, வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிரச்சனை. போலீஸ்க்கு லெட்டர் எழுதுனேன். அத ஏன்டா எழுதுனேன்னு வந்து அடிச்சுட்டு போறாங்க. நம்ம காலேஜ்குள்ளே வந்து எவனோ அடிச்சுட்டு போயிருக்கான். எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? யாரா? யாரு? வேணாண்டா, இந்த மாசம் வீடு காலி பண்ண போறேன். எங்க அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. விட்டுரு. சரி மச்சான், வா ஹாஸ்பிட்டல் போலாம். அப்படியே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். சாரி மச்சான். என்னடி லேட்டா வந்திருக்கீங்க? என்ன பண்றீங்க? எல்லாரும் கவனிடா, ஒரே இடத்துல இருந்துருக்கு. போ அப்படி. கீதா கூட கம்பெனி கொடு. பாட்டி எல்லாம் அப்புறம் தானே மச்சான். வெட்டியாவே நில்லு. என்ன மாப்ள சிவா? சிவா கிளம்பிட்டாடா, கண்டிப்பா வந்துருவாடா. நீ போய் வையடி. ஏடா வேணா, நான் வாங்கி தரேன்டா. சொல்லு பிரியா. சிவா வரலையா? இப்பதான் கேட்டு வந்துகிட்டு இருக்கானா. டேய் கணேஷ்ல எங்க? நான் நேற்று சொல்லிட்டு வந்துட்ட. ஹலோ யாரு? ஹலோ வாங்கி தரேன். ஹலோ ஹலோ. ஏய் ஐயா, மேல போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடா. சரி. டேய் வாடா. சொல்லு. நீ போயிட்டியா? நான் இங்க வந்துட்டேன். நீ எங்க? அப்பா விட மாட்டேன்ட்டாரு. நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சிவாவை தான் காணோம். யாருக்கும் பார்க்கலாம். செல்லம், உன் பேர் என்னம்மா? கேக்குறேன்ல. ஏய் கைடா. என் கூட வந்துடு. யார் மாதிரி வச்சுக்க. ஏன் தயங்குற? Come on dear. No tension. Be cool ma. என் காலத்துல sexy no. நான் சொல்றேன். உள்ள போ பிரியா. வாமா. பிரியா, பிரியா. உள்ள போ பிரியா. ஏய் ஐயா, வேடாங்க எதுக்கு? ஏய், ரேஞ்சுக்கு உன்னை எவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டு இருக்கேன், இவ்வளவு அடம். டேய் மச்சான், என்னடா ஆச்சு? ஏதோ அடி பட்டுச்சாடா? மாப்ள, அன்னைக்கு காலேஜ்ல வந்து அடிச்சுட்டு போனது இவன் தான்டா. ரொம்ப மோசமானவன்டா. நீ அவனை தாண்டா கை வச்சிருக்க. கேள்றா, ப்ளீஸ்டா, சொன்னா கேள்றா. போயிரா போயிரா போயிரா.
எப்படியா இருக்கா என் பையன்? என் பையனுக்கு எப்படி இருக்கு? டோன்ட் வரி சார், ஹில் பி ஆல் ரைட். தலையில பலமா அடிபட்டதுனால மயக்க மாட்டாரு சார். பெயின் குறையறதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் சார். இன்னும் 24 hours. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த ஆஸ்பத்திரியே இருக்காதாமா. டேய் செல்வா, டேய் செல்வா, டேய் கொஞ்சம் கண்ண முடிச்சு பாருடா. டேய் டேய் கொஞ்சம் பாருடா. டேய் கொஞ்சம் கண் முடிச்சு பாருடா. டேய் கொஞ்சம் பாருடா. டேய் குருஜி பாருடா. டேய் டேய் கைலாஸ், டேய் நம்ம தம்பியை பாருடா, நம்ம செல்வத்தை பாருடா. டேய் நம்ம தம்பியை பாருடா. ஏடா இத்தனை பேர் இருந்து மாடா இப்படி நடக்க விட்டீங்க? என்னடா டேய் கைலாஸ், இப்ப என்னடா பண்றது பாருடா. டேய் கைலாஸ், எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள அவன் தலை இங்க இருக்கணும்டா. செல்வா கண்ண முடிக்கும் போது அவன் தலையை தான்டா பார்க்கணும். அண்ணே அந்த ஃபங்க்ஷன் வந்தவன் தானே அச்சான். இன்னும் 2 மணி நேரத்துல அவன் தலை இங்க இருக்கும். என்னம்மா என்னாச்சு? நான் ஃப்ரெண்ட் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன்ல, அங்க பெரிய சண்டை ஆயிடுச்சு. அடி வாங்கின ரவுடிங்க திரும்பி வந்துருவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஹலோ. நெஞ்சுக்குள்ள நாட்டி வஞ்சத்தியாலே நீற்றி இடிமின்னு போல தாக்கும் அதிரடி 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 கையே நெஞ்சுக்குள்ள நாட்டி வஞ்சத்தியாலே நீற்றி இடிமின்னு போல தாக்கும் அதிரடி 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 கையே. காலம் அது தேடும் புதுபாதை காட்டும் கோலம். யாகம் இது யாகம், பகவியாலும் யாகம். தாங்கும் பூதாங்கும் கைவாளை ஏந்தி தாக்கும். இது காலம் வெல்லும் கைதானே, புதுவேகம் காட்டும் கைதானே. இது காலம் காட்டும் கைதானே, புதுவேகம் காட்டும் கைதானே. நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெருப்போட வந்தா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான் குருஜி. நம்ம சின்னையாவை அடிச்சது வேற யாருங்க? கைலாஷ் தம்பி தான். என்னடா உளர்ற? தம்பியா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் அவன் 2 பேர்த்தையும் கண்ட துண்டமா வெட்டி ரோட்ல எரிஞ்சிட்டலடா வந்திருக்கணும் நீ. அவனுங்களை வெட்டி இருப்போம். ஆனா நீங்க கைலாஷ் மேல வச்சிருந்த பாசத்துக்காக தான் அவனுங்களை
அவனை வெட்டாம உயிரோட விட்டுட்டு வந்தோம். என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல, அவன் தம்பி உசுறுதான் பெருசுன்னு போயிட்டான்ல, இருக்கக்கூடாது. அந்த துரோகியோட குடும்பம் உயிரோட இருக்கவே கூடாது. பெரிய குறிச்சி சொல்லிட்டு அந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அததானே என் பிள்ளை செஞ்சா. அதுக்கு போய் என்ன அது குறிச்சி பத்தி தெரியாதுமா? தெரிஞ்சு என்ன ஆக போகுது? முதல்ல உன் தலையை தொட. என்ன வேணா சொல்றதே புரிஞ்சு பண்ணிருக்கீங்க. எங்க கூட்டத்துல ஒரு ஆள் அடிச்சாலே அந்த குறிச்சியை குடும்பத்தை அடிச்சிருவோம். இவன் அடிச்சிருக்கிற அவன் பிள்ளைய இன்னும் தெரிஞ்சிருக்கு என் தம்பின்னு வருவா பாருங்க. இப்போ என்னடா என்ன கைலாஸ் தடுமாறுற? தம்பினு கை தடுமாறுதோ? இத்தனை வருஷமா நீ கூடவே இருக்கிற, ஆனா உனக்கு ஒரு தம்பி இருக்கிறதா இதுவரையில நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே. நம்ம பண்ற தொழில்னால அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருக்கோம். இப்ப வந்துருச்சே. எங்க இருக்கா தம்பி? சிவா, சிவா, நீதானா? நம்ம வீட்டு பையன் மேல கை வைக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல எவனுக்குடா தைரியம் இருக்குன்னு பார்த்தேன். பரவாயில்ல, அண்ணன் 8 அடி பாஞ்சா தம்பி 16 அடி பாஞ்சிருக்கிற. நீ நம்ம குடும்பத்துல ஒரு பிள்ளை ஆயிட்டப்பா. அதுக்குன்னு எங்களை மாதிரி அடிதடி வெட்டு குத்துன்னு வந்துடாத. படிக்கிற புள்ள ஒழுங்கா படிப்பை பாரு. உனக்கு எப்ப என்ன உதவி வேணும்னாலும் என்ன வந்து பாரு, நான் செய்யறேன். சரிதானா? குருஜி வந்தது பிறகு பெருசா நடக்கும்னு நினைச்சேன். எல்லாம் நம்ம குருஜிக்கு தெரியும்டா. என்ன கைலாசு மாதிரியா இருக்க? எல்லாம் நம்ம பிள்ளைதான்ப்பா, நாம புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு நாளைக்கு அம்மாவையும் தம்பியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வா. புரியுதா? சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? அம்மா வர்றேம்மா. நான் சொல்லல, குருஜி ரொம்ப நல்ல வரேன். சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவரு நான் தான் கொஞ்சம் பயந்துட்டேன். அவர் ரொம்ப நல்லவருமா. தரமான உணவு வழங்காத கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து அஞ்சா நெஞ்சன் அண்ணன் புயல் பெருமாள் தீக்குளிக்க போவதாக அறிவித்துள்ளார். தெரிஞ்சு போச்சுடா. என்ன எங்க கொண்டு போய் சேர்க்க போறாங்களோ? இந்த பேனர் வைக்கிறவே கடைசி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. அதான் கீழ போட்டுருக்கானுங்களா அண்ணனோட பாசறைகள்னு. அவன் இல்லடா பாசறையே நீ கல்லறைக்கு அனுப்பாம விட மாட்டாங்க இருக்கு. வாமா, என்ன பாராட்ட போறியா? நல்லா பாராட்டுங்க. மிஸ்டர் பெருமாள், உண்மையிலே நீங்க பெரிய போராளி தான். உயிரையே கொடுக்க ரெடியா இருக்கீங்க. நான் எங்கம்மா குடுக்குறேன். அவங்க பேனர் வச்சு நீ பேனர் மாதிரி தொங்க விடாம விட மாட்டாங்க. என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்ல தாயி. டேய் இத கேடடா. நல்ல நேரம் முடியத்துக்குள்ள குறா. இந்தானே ஊத்திங்க. தீப்பெட்டி விடு. டேய் டேய் டேய், எவனா புயல் பெருமாளா? எங்க அண்ணன் தான். எவனா? இவனை பார்த்தா ஸ்டூடண்ட் மாதிரி தெரியலையே. சார், வாண்ட் ஸ்டூடண்ட் சார். என்கொயரி ஸ்டூடண்ட். ஏய், காலேஜுக்குள்ள தீ குளிக்கறியா? உன்னை அரெஸ்ட் பண்றடா. டேய், என்ன அரெஸ்ட் பண்ண கமிஷனர்ல வர நீ வந்திருக்க? உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு கமிஷனர் வருவாரா? ஏன் அந்த கான்ஸ்டபிள் போதாதா? ஏய் ஏய், அடிக்காதயா? தலங்கடா, வரமாடா. ஏய், காப்பாத்துறியா? தேமானே கூட்டி போங்கயா. லட்டி பண்ணனே ஊத்தி ஏறியும். கூட செல்வராஜ் ப்ரொபசர் ஏறி பண்ணா. அண்ணே ஓட்டனா பாரு. அட பாவியல, அதுக்குள்ள பேனரா? எங்க இருந்துடா அடிக்கிறியே? எப்படிடா அடிக்கிறியே? திருட்டு சீடியை விட ஸ்பீடா இருக்கீங்களடா.
பரவாயில்லம்மா இன்னைக்கு மாதிரி நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமா, அதான் என்னோட ஆசை. டேய், உன்னை பார்க்கும்போது அம்மா ஞாபகம் வருதா? ஏன்னா நான் அவ்வளவு வயசான மாதிரியே தெரியறேன்? நான் சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது அம்மா உன்ன மாதிரி இருப்பாங்கம்மா. என்னன்னா நான் பிறந்த 2 வருஷத்துலயே அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு எப்படி நான் அம்மா தெரியும்? எனக்கு தெரிஞ்ச அம்மா அப்பா எல்லாம் நீங்க தான். ஐயா நல்ல நாள் அதுவும் 2 பேரும் ஐயா கண்ணை கலங்கிட்டு இருக்கீங்க. வாங்கய்யா வந்து சந்தோஷமா டிபன் சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடலாம். ஏனே ஆத்தாடி ஆத்தம் துவதவனு துவச்சு குத்து ஊத்துன்னு குத்தி டிவி சுட்டி இடுக்குல வச்சு கொண்டு போனாங்க. இனிப்பிள்ள போறக்காது அப்படி நினைச்சா ஆமா நீ கூட்டு போடுறது கமிஷனரா கான்செப்ட்ல தானே. போற வழியில உன்னை கமிஷனர் ஆக்குறோம்னு சொல்லி நம்பி விட்டு போயிட்டாங்கடா. சட்டத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலையிறனே, நீ பெரிய ஆளுனே. அதை விடுறா, இந்த பிரியா பிள்ளைய கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு பயலாச்சும் கொடுக்குறீங்களாடா? இப்ப சொல்லிட்டல சூப்பர் பிரியா வருதுண்ணே. ஆஹா இவ வரும்போதுனா நெஞ்சுக்குள்ள டிஞ்சடிக்குதுடா. என்ன பெருமாள் சார் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்பவாவது தேவதை மாதிரி தெரியறேனா? என்னடா தேவதை அம்மா காலேஜ்லயா சேர்ந்திருக்கு? இன்னைக்கு என் பர்த்டே. என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? என்ன வாங்கி கொடுக்க போறே? 2 குச்சி முட்டாயி 2 கடலைச்சு. சரி நான் கிளாஸுக்கு போறேன், பார்க்கலாம். போயிட்டு வா. இதுக்கு நாவா பெர்மிஷன் கேக்குறது? அண்ணே அங்க பாருங்க, பிரியா உங்களை திரும்பி பார்த்துட்டே போகுது. தெரியும்டா, அவ பார்த்த பார்வையிலே நான் சொக்கி போயிருக்கேன். நொக்கி போயிருந்தா பத்தாது. பிரியா வந்து இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நான் கிளாஸ்ல இருக்கிறேன், ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த வாய்ப்பு எந்த இழிச்சாவனும் கிடைக்காது, உமக்கு கிடைச்சிருக்கு. நீ என்ன பண்ற? விலை உயர்ந்த கிஃப்ட் வாங்கி அந்த பிள்ளை கையில கொடுத்தது கசாமசல் கரெக்ட் பண்ணிரு. நான் என்னத்தடா குடுக்குறது? கிஸ் குத்துறேன். என்னது கிஸ்ஸா? ஆமாண்ணே, சும்மா இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி நச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவ வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டானே. அப்படியாடா சொல்ற? எப்படிடா குடுக்குறது? வாயாலதான் மாமா. டேய் எந்த இடத்துலடா குடுக்குறது? அண்ணே பிரியா இருக்க இடத்துல அவனை வாங்க போய் கொடுப்போம். வாங்கடா. பிரியா சுடுகாடு இருக்கு, அங்க போய் கொடுங்கடா. போட்டோம் அண்ணே கரெக்டா செஞ்சிருவீங்களாண்ணே? இல்லன்னு நான் செஞ்சு காட்டணுமா? ஐயோ முத பிரியாவை கிஸ் பண்ண போறேன். இத பத்தி எந்த டீச்சர் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கலையடா. எங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாம் படபடன்னு ஆடுதடா. யானை இதுக்கு போய் பயப்படுறீங்க? யாரும் இல்லாத போது கிட்ட போய் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சு நச்சு முத்தம் குத்துறீங்கண்ணே. ரொம்ப பயமா இருக்கடா. பயமா இருந்தா கண்ணை மூடிங்கண்ணே. மாமா பிரியா மேல இருக்கு. அப்பி டேய் நான் போட்டுமாடா? போனே. டேய் நான் போட்டுமாடா? டேய் நான் போட்டுமாடா? போறேன் ஏன்டா உயிரை வாங்குற? போறேன். போலானே. நடடா. பயப்படாம போ. சிவாட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டு தான் வந்தேன். ஐயோ அண்ணே என்னண்ணே முத்தம் கொடுக்க அமிச்சா செவுத்துல வெத்தல் பாக்கு வாங்கி போட்டு உட்காந்துறீங்க? டேய் இது காதல் விளையாட்டுல சகசமுடா. அண்ணே பிரியாண்ணே இப்ப பாரு. டேய் வாங்கடா, முட்றாதே, மிஸ் ஆகாது. டைமிங் மாப்ள. என்னடா பிரியா அவ்வளவு ஊறி போச்சு? டேய் விடுடா பருப்பா. இத விடுங்கடா. என்னம்மா உன் வீட்டுக்காரன் இருக்கானா? இல்ல சார் வெளியில போயிருக்காரு. வெளியில போங்க சார். வீட்ல யாருமே இல்ல சார். எதுக்கு சார் உள்ள வரீங்க? சார் வீட்ல யாரும் இல்ல சார். சார் என்னம்மா என்கிட்ட போய் சொல்றியா? வெளியில போங்க சார். எதுக்கு சார் உள்ள வரீங்க? நான் தான் சொல்லிட்டேன் சார். வீட்ல யாரும் இல்ல சார். நான் தான் சொல்றேன்ல சார், அவர் வெளில போயிருக்கார் சார். இதுதான் உன் பிசினஸா? சரக்கு வாங்கும்போது எனக்கு வாங்குறீங்கல்ல, அதே மாதிரி காசை திருப்பி கொடுக்கணும். சார் வந்துருவோம் சார் போட்டாதீங்க சார். வாங்கின சரக்குக்கு பணம் கொடுக்க வைக்கல, கேட்க வந்தா பொண்டாட்டி போய் சொல்லுங்க. எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் சார். முதல்ல வாங்கின சரக்குக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்கிள் அங்கிள் இந்த அண்ணன் ஸ்கூலுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். உங்களுக்கு தர வேண்டிய பணத்துல தான் அங்கிள் எங்க அண்ணன் உயிரே காப்பாத்தணும். எப்படியாவது அடுத்த வாரம் எங்க அப்பா பணத்தை தந்துருவாரு அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். ஹலோ கொடுத்துட்டான் குருஜி, வாங்கிட்டாங்க தான் வந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் அங்கிள். இனிமையாட்டு ஒழுங்கா பணத்தை கொடு.
இத்தனை வருஷமா கூட இருந்த நம்மள நிறைய விட்டு அண்ணன் இந்த புல்டோசர் நம்பி போயிட்டாரடா. ஆமா அவர் கூட இருக்கும்போது மட்டும் அப்படியே பொண்ணு குவிஞ்சது பாரு. வேணும்னா நீங்களும் ஆளுக்கு ஒண்ணு கரெக்ட் பண்ணிக்கங்கடா. லவ் பண்றியா? கேட்ச். நாய்க்கு பிஸ்கட் போட்ட மாதிரி போடுறீங்க. போட்டு போறீங்க. அதையும் கேட்ச் பிடிக்கலாம் பாரு. டா. அது தெரிஞ்சுதானே போட்டு போறாங்க. அதெல்லாம் டவுட். ஓ எனக்கே நன்றி பேனரா. பேனர் வைத்து என் வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. ஏண்டா புயலே போனதுக்கு அப்புறம் இடி முன்ன உங்களுக்கு இங்க என்னடா வேலை? புயல் போனா என்னடா? இந்த காலேஜ்ல நாங்க ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்றவெல்லாம் நாங்க யாரும் போக மாட்டோம் அந்த காலேஜ் விட்டு. அப்ப அந்த காலேஜ்லயே கடைசி வரைக்கும் வாட்ச்மேன் வேலை செஞ்சு பொறச்சுக்கிறேன்னு சொல்றீங்க? நாங்க எல்லாம் ஸ்டூடண்ட். யாரு நீ? முட்டை பணியாரத்துக்கு மூக்கு காது முளைச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஸ்டூடண்ட். டேய் நீங்க எல்லாம் பலாச்சு சொல்லி பல்லு முளைச்ச மாதிரி வாயை வச்சுக்கிட்டு இருக்க. உனக்குலாம் எப்பறம் பேர் வச்சுட்டாங்க? ஏண்டா டேய் பாரு, உங்க புயல் பெருமாள் செஞ்ச ஒரே நல்ல காரியம் எனி டைம் சண்டை போற இவங்களை சேர்த்து வச்சதாண்டா. சத்தியமா அந்த புண்ணியம்ல உங்களை தாண்டா சேர. தயவு செய்து காலேஜ் விட்டு கிளம்புங்கடா. என்னோட அச்சீவ்மெண்டே ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்றதா. அது வரைக்கும் துப்பனால போக மாட்டேன்டா. டேய் மனுஷங்க. ஓஹோ என்னடா கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா அப்படி சொல்லி தான்டா பிரியாவை கரெக்ட் பண்ணிட்டேன். டேய் ஆமா இப்போ எங்கடா கிளம்பிட்டீங்க? பின்ன எங்க டு இட். சந்தோஷமா இருக்கீங்க? ஏய் செல்வா, விஷயம் தெரியுமா? இந்த அம்பியா ரியல் எஸ்டேட் காரனுங்க அந்த 1000 ஏக்கர் இடத்தை நம்மள விட விலை அதிகம் கொடுத்து வாங்குறானுங்கல்ல. ஆமா. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சுப்பா? என்ன ஆச்சா? ஏர்போர்ட்டுக்கா கவர்மெண்ட் பூரா புடிங்கிருச்சு. அம்பியா ரியல் எஸ்டேட் காரனுங்க கோடிக்கணக்கான ரூபா பணத்தை இழந்து நடு ரோட்ல அனாதையா நிக்க போறானுங்க. நல்ல வேலைடா, நீ அப்பவே சொன்ன அந்த இடத்தை வாங்க வேண்டான்னு. இல்லாட்டி இந்நேரம் நம்ம படமுலடா போயிருக்கோம். இனிமேல் விக்கிறது வாங்குறது எல்லாமே நீதான்டா பாத்துக்கிட்ட. யார் சார் நீங்க? என்ன விஷயம்? ஏசி துரசார பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? இல்ல சார், அவரை தனியா பார்த்து தான் பேசணும். உள்ள இருக்கார் பாருங்க. வணக்கம் சார், என் பேரு தாமோதரன். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். சொல்லுங்க. நான் என்னுடைய பொண்ணை ஆசையா செல்லமா வளர்த்துருக்கேன் சார். அவளை காலேஜில் படிக்க வச்சேன். அப்போ காலேஜில் பாய் ஃப்ரெண்டுன்னு கண்டவன் கூட சுத்திக்கிட்டே இருந்தா சார். சரி இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு நான் பெருசா நினைக்கல சார். ஆனா அந்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்து ட்ரக்ஸ் அதெல்லாம் கத்துக்கிட்டு ரொம்ப கெட்டு போயிட்டா சார். கெட்டு போனது இல்லாம 5-6 பசங்க அவளை கெடுத்து அத வீடியோ வேற எடுத்து நெட் மூலமா எல்லாத்துலயும் பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க சார். இதனால எங்க குடும்பம் மான மரியாதை எல்லாம் போய் என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டா சார். தற்கொலையா? எந்த காலேஜ்? என் பொண்ணு படிச்ச காலேஜ்ல மட்டும் இல்ல சார், இந்த சிட்டில இருக்கிற 3 வீசா காலேஜ்லயும் மறைமுகமா இந்த தப்பு நடந்துகிட்டு தான் சார் இருக்கு. யாரும் எந்தவித நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை சார். இது மாதிரி எல்லா வயசு இளைஞர்களும் சீரழிச்சிட்டு நான் கேண்டீன்ல இருந்து பேசுறேன் குருஜி. அந்த என்கவுண்டர் தவிர கேண்டீன் எல்லாத்தையும் சீல் வச்சுட்டான். அங்க மறைச்சு வச்சிருந்த எல்லா போதை பொருளையும் அந்த ஏசி தவிர கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு குருஜி, என்னை எப்படியாவது காப்பாற்று குருஜி. என்ன விட்டுறீங்க குருஜி, ப்ளீஸ் குருஜி. எத்தனையோ போலீஸ், எத்தனையோ ரைடு, எத்தனையோ கோர்ட், எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட். டேய் எல்லாத்தையும் பார்த்து கரகண்டவன்டா நானு. டேய் எனக்கே தண்ணி காட்டுறானா அந்த என்கவுண்டர் துறை. டேய் அவளுக்கு நான் வைக்கிறேன்டா ஆப்பு. இந்த கலவரத்துக்கு காரணம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கொலை. இந்த கொலை காரணம் மார்வாடி கூட சேர்ந்து ட்ரக்ஸ் பிசினஸ் பண்ணது. இந்த ட்ரக்ஸ்னால நீ காலேஜுக்கு எல்லா பசங்களும் கெட்டு போயிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரே வருத்தம் தான், அவன் தான் அந்த குருஜி.
பாத்தியில்ல, அரசாங்கத்துக்கு அல்வா கொடுத்து அந்த 100 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை என் பேர்ல மாத்தி இருக்கேன். நேத்து வந்த துறை என்ன புடிச்சிருவானா? குருஜி, துறையை பத்தி கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். டேய், முதல்ல உங்களை நீங்க பாத்துக்கங்கடா. என்ன பாத்துக்க, என் கைலாஸ் ஒருத்தன் போதுங்கடா. உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு கால் ஆயுசு, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன்னை விட மேலதிகாரிகள்லாம் இந்த விஷயத்துல பேசாம இருக்கும்போது நீ மட்டும் ஒரேடியா ஏன் துள்ற? 5 விரலும் ஒரே மாதிரி இருந்தா சிங்கம். நான் சிங்கம், துறை சிங்கம். உன்னை விட மாட்டேன். எங்க இடத்துக்கு வந்து எங்களே மிரட்டுறியா? இப்ப நான் நினைச்சா நீ இருக்கவே மாட்டேன். நான் நினைச்சா இது பேசவே நீ இருக்க மாட்டேன். ஹலோ சார். நீங்க குருஜிக்கிட்டே போயிருக்கீங்க? ஆமா சார். இப்ப எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க, நேரா என் ஆபீஸ்க்கு வாங்க. சார் சொன்னா கேளுங்க. இப்ப சட்டசபை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம். எந்த விஷயமா இருந்தாலும் நாம நேர்ல பேசிக்கலாம். என்னோட ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஓகே சார். டேய், உனக்கு நேரம் நல்லா இருக்கு. எப்போ இருந்தாலும் ஏ கண் தாண்டா கைலாஸ். என்ன குருஜி, நீங்க விட்டுருந்தீங்கன்னா அவனை நான் இங்கே போட்டு தள்ளிருப்பேன். அவனை இங்க வச்சு முடிக்க கூடாது. அவன் இங்க வந்திருக்கிறது டிபார்ட்மெண்ட் பூரா தெரியும். அவனுக்கு வேற இடத்துல சூடி வைப்போம். ஸ்கைவாக்ல ப்ரௌசிங் சென்டர் இருக்குல்ல? இருக்கே. இல்ல குருஜி, இது போதும். நான் கிளம்புறேன். சரி சரி, வரேன் சார். ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கைலாஸ் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நம்ம சரக்கு போலீஸ் கிட்ட மாட்டுது. எனக்கு என்ன இவன் மேல சந்தேகமா இருக்கு. ஏய், யார பத்தி யார்கிட்ட பேசுற? ஏய், நீ இன்னைக்கு வந்தவன்டா. அவ சின்ன வயசுல இருந்து என்கிட்ட வளர்ந்தவன்டா. உன்னை விட விசுவாசம் அதிகம் அவனுக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்க, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த கைலாஸ் போட்ட பிச்சை தான்டா. என்ன கை? பைக் சாவி எடுத்துக்க. என்னண்ணா இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க? காலேஜ் எப்ப முடிஞ்சது? நீ எப்ப விட்டு வர? இல்லண்ணா, இப்பதான் முடிஞ்சது. வாய் மூடு. 2 மணி காலேஜ் முடிஞ்சது. எவன் கூட ஊர் சுத்திட்டு வந்து போய் சொல்றியா? யார் கூடயும் சுத்தல, சிவா கூட தான் போனேன். ப்ராஜெக்ட் விஷயமா ப்ரௌசிங் சென்டருக்கு. சிவா யார் அவன்? என் கிளாஸ்மேட்னே. அன்னைக்கு ஃப்ரெண்ட் வீட்டு ஃபங்க்ஷன் கலாட்டால என்ன காப்பாத்துனவன். ரொம்ப நல்லவனே. எவன் கூட ஊர் சுத்திட்டு வந்து அவன் நல்லவனே சொல்றியா? நான் எவன் கூடயும் ஊர் சுத்தலனா. சிவா கூட தான் பைக்ல போனேன். அவனும் என்ன மாதிரி தான். அம்மா அப்பா இல்ல, அண்ணன் மட்டும் தான். அவன் என் மேல உயிரே வச்சிருக்கான். நானும் அவனை அப்பா அம்மா இல்லன்னு செல்லமா வளர்த்தா என்கிட்ட வந்து அவன் லவ் பண்ண சொல்றியா? லவ்ங்கிற பேர்ல ஆபாசமா வீடியோ எடுத்து நெட்ல போட்டு அவமானப்படுத்துறாங்க. நாளை இந்த காலேஜ் முடிஞ்சு நேர வீட்டுக்கு வரலனா தங்கச்சங்கர் மூஞ்சுல பார்க்க மாட்டேன். மைண்ட் இட். பொண்ணு அழகா இருப்பாளப்பா. தேவதை மாதிரிமா, செவ செவன்னு இருப்பாமா. மா, அண்ணங்கிட்ட சொல்லி எப்படியாவது ஓகே பண்ணிடுமா, ப்ளீஸ்மா. அடிச இருப்பால. படிக்கிறதுக்கு காலேஜ் அனுப்புனா காதல் கீதல் கண்ட கண்ட பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருக்கியா? விடுங்கம்மா, லவ் தானே பண்றான். பொண்ணே விடுறா. ரொம்ப நல்ல பொண்ணுனே. அண்ணே, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுனே. நல்ல அழகா இருப்பா. பாருண்ணே, ப்ளீஸ்ண்ணே. கல்யாணம் முடிச்சிட்டியா இல்ல இனிமே தானா? என்னண்ணே, உங்களுக்கு கல்யாணம் ஆகாம நான்? எனக்கு கல்யாணம் நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நல்லா படி, நல்ல வேலையை தேடிக்கும். அது எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமா, ஃபேமிலி எப்படி? நல்ல ஃபேமிலிண்ணே. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு. ஆனா ஒரு அண்ணன் இருக்காரு, அவர்தான் ஏசி துரை. ஐயோ,
ஏன்பா ரொம்ப சூடா இருக்கா? நான் வேற போட்டு வரேன். யாருன்னு சொன்ன? அதானே புதுசா வந்திருக்க ஏசி துரை. இது நடக்காதடா. அவளை மறந்துரு. ஏய், இந்த போலீஸ்காரன் உறவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதடா. நானே உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லண்ணே. நான் வேணுமா வேணாமா? அவனுக்கெல்லாம் பாம்பு மாதிரிடா. என்னத்த பால பார்த்தாலும் புதிய கட்டாம விட மாட்டானுங்க. ஓ போய் படிப்பா பாரு. எனக்கு கல்யாணமே வேணாம், நான் இப்படியே இருந்துட்டு போறேன். டேய் டேய், என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி கோச்சிட்டு போறான்? துறையை நல்லா படிக்க சொல்லுங்க, ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லுங்க. அதுக்கப்புறம் காதல் கத்திரிக்காய் எல்லாம் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கிளம்புறேன். ஐயோ இந்தாப்பா. என்னாச்சு இவனுங்க ரெண்டு பேருக்கும்? ஆளாளு கோச்சிட்டு போறானுங்க. காதல் என்ன காதல் இதுதானா? என் அன்பே என் அன்பே என் அன்பே, காதல் என்ன இந்த வழி தானா? என் அன்பே என் அன்பே என் அன்பே, அடி நீதானா நானா அன்பே, அடி நீதானா நான் தானா அன்பே, காதல் என்ன இந்த வழி தானா? என் அன்பே என் அன்பே என் அன்பே. ஏங்க இந்த பேக் என்ன விலை? ஐ டெடி பேர் பொம்மை. ஐ சூப்பரா இருக்கு, எல்லோ கலர். அந்த லிஸ்ட்ங்க சார். ஐயா, சிட்டில எங்கேயுமே நம்ம சரக்கு எடுத்து போக முடியல. எல்லா இடத்துலயும் ஸ்பெஷல் ஆஃபீஸ் போட அந்த ஏசி தர. என்னையா எப்ப அவன் நேர்ல வந்து என்ன மிரட்டிட்டு போனானோ அப்பவே அவன் அந்த போஸ்ட்ல தூக்குன்னு சொல்லி சொன்னனா இல்லையா? என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? குருஜி, அவன் சிஎம்மோட ஸ்பெஷல் பர்மிஷன்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். எங்களால எதுவும் பண்ண முடியல. அப்ப நம்ம தொழிலை விட்டுட்டு சாமியார் மடத்துக்கு போய் சொல்றியா? கைலாஸ் கைலாஸ், என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கு அங்க போய் நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? எல்லாம் வெளியே போங்க. குருஜி, தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணுதுன்னு சொல்றான். பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்ணு ஏசி துறையோட தங்கச்சி. அதான் கோவப்பட்டு அவனை திட்டிட்டு வந்துட்டேன். மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. வீட்டு பிரச்சனையை வீட்டோட விட்டுறணும், புரியுதா? குருஜி, வீடு வரைக்கும். சரி போ, போய் தம்பிக்கு நல்ல ஒரு பதிலா சொல்லிட்டு வா. போ. சரி குருஜி, போயிட்டு வா. அம்மா, வாயா. எங்க அவன்? என்னையா இது? நீ திட்டிட்டு போனதுல இருந்து அவன் ரொம்ப அமைதியாயிட்டான், உள்ளதான் இருக்கான். ஏன்யா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லையாப்பா? அவன் நல்ல பொண்ணுதாம்மா. அவன் அண்ணன் தான் சரியில்லை. சிவா என் தம்பின்னு தெரிஞ்சா அவனுக்கு தாப்பத்த. அதான் பயமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. அந்த பொண்ணு மேல அவன் உசிரியே வச்சிருக்கான். நீ வேண்டான்னு சொல்லிட்டு போனதுல இருந்து அவன் முகத்துல கலகலப்பே இல்ல.
அவன் சந்தோஷம் தான் ஏன் நமக்கு முக்கியம். நீ சரின்னு ஒத்துக்கப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா டேய் சிவா, டேய் சிவா. என்னடா? ஐயோ 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 ஐயோ. எந்திரி. உட்கார்ந்துட்டு தூங்குற பழக்கம் என்ன பழக்கம்டா உனக்கு? அது எப்பதான் மாத்திக்க போறியோ தெரியல. அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோ, என்னால பார்க்க முடியாது. அதனாலதான் அந்த ஏசி துறையோட தங்கச்சி வேணாம்னு சொன்னேன். என் மேல இருக்க கோபத்தை உன் மேல காமிச்சிட்டான்னா சரிடா, எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடு, நான் குருஜி விட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஏசி துறை நிச்சயமா என்ன கண்டுக்க மாட்டான். அப்புறம் நானே அந்த ஏசி துறைகிட்ட பேசி உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுறேன். போதுமா? இப்பதான் நிம்மதியா இருக்கு. உன் தம்பிக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அந்த குருஜியை விட்டு நல்ல முடிவு எடுத்திருக்க பாரு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பிரியாங்க இருக்கு, மாடியில இருக்காங்க ஐயா. சாப்பிடுச்சா? ஐயா நீங்க திட்டுல இருந்து எதுவுமே சாப்பிடலீங்க ஐயா. எப்பயுமே சந்தோஷமா கலகலச்சிருக்கலாம். அம்மா பாக்குறதுக்கு என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க ஐயா. டேய் ஏய் ஏய் செல்லம், எனக்கு கோமா நான் அடிச்சு தப்பா? ஓகே சாரிமா சாரிமா, கமான் கமான் டியர் கமான். இப்போ என்ன அந்த பையனை பிடிச்சிருக்கா? சரி சரி, அவங்க அண்ணன் ஒரு சொல்ல முடிச்சிடுறேன். ஆனா மேரேஜ் எல்லாம் வந்து ஆஃப்டர் படிப்பு தான். ஓகே வாடா, ரொம்ப பசிக்குது, வாடா சாப்பிடலாம். வா. சிவா சிவா, எங்க அண்ணன் நம்ம காதலுக்கு ஓகே சொல்லிட்டாரு. உங்க அண்ணனை வந்து பேச சொல்லிருக்காரு. சிவா கைய கொடு. எங்கடா அவன் நீ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பான். பிரியா அண்ணன் ஓகே சொல்லிட்டாரா? நம்ம அண்ணனை வந்து பேச சொல்லிருக்காருமா. அப்படியா? சத்தம் போட்டு பேசாதடா. இப்பதான் உங்க அண்ணன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். மா உடனே எழுப்புமா, போய் பேச சொல்லுமா. இப்பதான் அவன் வந்து படுத்திருக்கான்னு சொல்ற. அவனா எந்திரிக்கட்டும், அப்புறமா சொல்லிக்கலாம். நீ போய் முகம் கேக்கெல்லாம் கழுவிட்டு வா போ. ஐயோ. ஹலோ குருஜி, வீட்டில் இருக்கேன் குருஜி. ஓகே குருஜி, உடனே கிளம்பி வந்துடுறேன். நாசமா போறவன் செத்தா கூட விட மாட்டான். நீ படுத்து தூங்குப்பா, அப்புறமா போலாம். இல்லம்மா, எதுவும் முக்கியமான வேலை இல்லாம குருஜி என்ன கூப்பிட மாட்டாரு. நீ எப்படா வந்த? இப்பதானே. எழுப்பியிருக்க வேண்டியதானே? எழுப்பலான்னு வந்தேனே. தோ அம்மா தான். சரிம்மா. அண்ணே பிரியாவோட அண்ணனுக்கு ஓகேவா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, உங்களை வர சொன்னாரு. அப்படியா? என்ன பார்க்க வர சொன்னானா? சரிடா, அந்த பக்கம் தானே போறேன், போய் பாத்துறேன். போதுமா? இப்படியே வேணா போற? இப்படியே தான் போகணும். அண்ணே வேற Dress போட்டு போனேன். ஏய் புது Dress எல்லாம் வேணாம்டா. டேய் சொன்னா கேளுங்க. அம்மா அம்மா நீ தான் கரெக்ட்டா சொல்லுவே. நீயே சொல்லுடா. நீயே டேய் என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை குருஜி, உங்கள்கிட்ட ஒரு மேட்ரு பேசணும், அதான் எப்படின்னு. என்னடா மேட்ரு? கைலாசை பற்றி தான். என்னடா என்னாச்சு அவனுக்கு? அந்த ஏசி துறைக்கிட்ட சவகாசம் வச்சிருக்கான், அடிக்கடி ஃபோனில் வர பேசுகிறான் குருஜி. தெரியும்டா, கொஞ்ச நாளாக அவன் நடவடிக்கை சரியில்லை. தலையை விட்டிட்டு வரேன்னு போனவன் அவன் தம்பின்னு தெரிஞ்சதும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டான்ல. டேய் எதுக்கு அவன் மேலே ஒரு கண்ணு வைங்கடா. இதெல்லாம் ஃபைல் பண்ணிக்கோ. சரி சார். ஹலோ சார், நான் கைலாஷ் பேசுறேன். எந்த கைலாஷ்? நான் சிவாவோட அண்ணன். உங்க தங்கச்சி லவ் பண்ற அந்த பொருள் பாயக்கடை பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ கிளம்பு. ஐயோ அம்மா அம்மா, என்
அம்மா அண்ணனை யாரும் சுட்டாங்கம்மா. என்ன சொல்ற? ஐயோ கைலாசே கண்ணே கண்ணே கண்ணீர் சிந்தாதே, அதை கண்டால் அன்னை உள்ளம் தாங்காதே. வானம் மண்ணை விட்டு போகாது, தாய் பாசம் என்றும் பட்டு போகாது. அடியம்மா என் அம்மா, தேகம் விட்டு போனால் என்ன ஜீவன் உன்னோடு. பூத்தென்றல் வந்து பாட்டு சொல்லும் கண்ணே கண்ணோடு. ஆராரிரோ ஆராரிரோ. குருஜி, அந்த ஏசி துறை நம்ம கைலாஷ் போட்ட மாதிரி சின்னையாவையும் போட்டு தேடிட்டு இருக்கான். என் அண்ணனுக்கு ஒண்ணு அவன நானே. அவசரப்படாத, நீ படிக்கிற புள்ள, நீ உன் படிப்பை பாரு. அந்த ஏசி துறைய நான் பாத்துக்கிறேன். டேய் செல்வா எங்கடா? சுராரவி கிட்ட போயிருக்காரு. கூட நம்ம சம்பத்து இருக்கான் ஐயா. சம்பத்துக்கு போனை போட்டு கொடு. இந்தாங்க ஐயா. ஹலோ. சிவா, என்னடா அழுகிட்டு இருந்தா எப்படா? அடா கார்ல இருக்கணும், வெளியே போக கூடாது. மாமா சூச்சு போயிட்டு வந்துடுறேன்னா. டேய் சரக்கு ஊத்துறேன். இதோ ஊத்துறேண்ணே. என்னடா அண்ணே, அண்ணா நகர் மேட்டர் தூக்கியாச்சுண்ணே. எங்கடா வச்சிருக்க? நம்ம குடோன்லண்ணே. எடுடா அந்த திருட்டு மொபைல. என்னங்கண்ணே? ஹலோ, ஸ்கூலுக்கு போன பையன் வீட்டுக்கு வந்துட்டானா? கை என்ற கைலாஷ் என்பவர் இன்று போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏசி துறை நியமிக்கப்பட்டதிலிருந்து நகரில் ரவுடிகள் என்கவுண்டரால் கொல்லப்பட்டு வருகிறார். இன்று கொல்லப்பட்ட கைலாஷ் என்பவர் பிரபல தொழிலதிபர் குருஜியின் உதவியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவாவோட அண்ணனை கொன்னுட்டியே, சம்மந்தம் பேச வர சொல்லி அநியாயமா கொன்னுட்டியே. இப்ப நான் சிவா முகத்துல எப்படி முழிப்பேன்? உன் போலீஸ்கார புத்திய காட்டிட்டல, இப்படியே வாழ்க்கையை அழிச்சிட்டியே. உண்மை என்னன்னு உனக்கு தெரியாது. நல்லவன் மாதிரி நடிச்சு ஒரு அப்பாவிய கொன்னுட்டியே, நல்லா இருப்பியா? அடி இது அடி, உனக்கு எல்லாம் மனுஷ வர பத்தி என்ன தெரியும்? ஹலோ ஹலோ துரை சார், நான் டாக்டர் ஞானசேகர் பேசுறேன். ஸ்கூலுக்கு போன என் குழந்தைய கடத்திட்டாங்க. என்ன சொல்றீங்க? கடத்தினவங்க எதுவுமே சொல்லாம போனை வச்சுட்டாங்க சார். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு சார். நான் இப்போ வரேன். சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். நான் பையன் வீட்டுக்கு வந்துட்டானா? யார் சார்? என் குழந்தைய விட்டுருங்க சார். உங்களுக்கு என்ன சார் வேணும் சார்? உன் பையன் உனக்கு ஃபுல்லா வேணும்னா நான் சொல்றதை கேளு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை சார். என்கிட்ட ஒன்றும் பணம் இல்லை சார். டேய் 10 வருஷத்துக்கு முன்னால 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின சொத்தை 4 கோடி ரூபாய்க்கு வித்துருக்கல. உனக்கு உன் பையன் வேணும்னு நினைச்சன வையே, மரியாதையா பணத்தோட நான் சொல்றதுக்கு வந்து சேரு. இந்தமா வர முடியாது. ஆமா, நான் ஸ்டேஷன்ல இருக்கேன். ஜஸ்ட் கொண்டு பேக். குழந்தை எங்க இருந்து கடத்திருக்காங்க? ஸ்கூல்ல இருந்து கடத்திருக்காங்க சார். ஏதாவது டிமாண்ட் பண்ணாங்களா? இது வரைக்கும் எதுவும் டிமாண்ட் பண்ணல சார். நீங்க சொன்ன மாதிரி நான் பணத்தோட வந்துடுறேன் சார். ஓகே.
பாஸ் நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த ஏசி தோற தேடிட்டு இருக்கானா, அதான் சேஃபா இருக்கலாம்னு உங்க இடத்துக்கு வந்தேன். அண்ணே அண்ணா நகர் பார்ட்டி பணத்தோட வரேன்னு சொல்லிட்டானே. டேய் குழந்தை வேணும்னா வந்துதான்டா ஆகணும். பணத்தை வாங்கிட்டு குழந்தைய விட்டுட்டு வாங்க. அவனை எந்த இடத்துக்கு நான் வர சொல்றது? எங்க தூக்குனியோ அங்க நைட்டு 12 மணிக்கு வர சொல்றான் அவனை. சரிண்ணா வாப்பா. என்ன சம்பத்து அப்படி பாக்குற? இதெல்லாம் நம்மளோட ஒரு சைடு பிசினஸ் தான். நீ சொன்ன மாதிரியே பாம்பே பண்ண வர வச்சிட்டேனா? செல்வா சார் வாங்க, இன்னைக்கு நம்ம பார்ட்டி தான். ஓகே. ஆசைக்கென்ன வயசு? கொஞ்சம் நீ பொத்து கோடி நான் வாரா. ஏசி தோற சாரா? யா நீங்க தேடிட்டு இருக்க குழந்தையா? மிஞ்சு பக்கத்துல ஒரு பாட்டு. யார் பேசுறீங்க? ஹலோ. ஐயோ அம்மம்மோ இவ அனுபவமான பரிசு. கொஞ்சம் நீ பொத்து கோடி நான் வாரா. ஆணும் பொண்ணும் தொட்டுக்கிட்ட ஆசபூரம் கட்டு கட்டப்பா. என்னடி என்னடி என்ன பார்க்கும் போதே வை மிஸ் ஆகுது ஓ சாரியே.
ஏசி துரை நம்ம செல்வா என்கவுண்டர் போட்டு என்னடா சொன்ன? ஏண்டா கூடவே இருந்துட்டு இப்ப என் பையனை மட்டும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டான்னு சொல்றியா? நீ இல்லாம நான் துடிச்சு போயிட்டு தெரியுமா? என்னது மைக்கா மா இது மைக் மா அந்த ஏசி துறை நம்ம கைலாஷம் போட்ட மாதிரி சின்னையாவையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஏய் துரை ஏய் வெளிய வா ஏய் ஏய் துரை ஏய் வெளிய வாடா ஏய் வெளிய வாடா ஏய் நீ அண்ணன் அநியாயமா கொன்னுட்டியடா ஏய் சுடு என்ன சேர்த்து சுடு உலகத்துல எல்லாரையும் சுட்டுட்டு நீ மட்டும் தனியா வாழு சுடு என்ன தம்பி மன்னனை கொன்னது நீ நினைக்கிற மாதிரி இவர் இல்ல. ஹலோ சார், நான் சிவாவோட அண்ணன் பேசுறேன். நான் நீங்க அட்ரஸ் சொன்னீங்கல்ல அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், தேங்க்ஸ். நன்றி கட்ட நாயே, நம்ம குருஜியோட உபத்திரத்தை அவருக்கு துரோகம் பண்ண பாக்குறியா? யார பார்த்து என்ன வார்த்தை நான் சொல்றேன்? என் உயிரே போனாலும் அது நம்ம குருஜிக்காக போகணும்னு நினைக்க வேண்டாம். நீதான் என்ன ரொம்ப நம்பிட்ட. ஹலோ சார், அவங்க கேட்ட மாதிரி 50 லட்சம் ரூபாயை கொடுத்தாச்சு. ஓகே, நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்களா? எஸ் சார். ஓகே, நான் இப்போ வரேன். சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல சிவா, முதல்ல இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. எனக்கு ஒரு சின்ன வேலை வந்திருக்கு, நான் போயிட்டு வரேன். குருஜி, கைலாஷ் போனது நாம தானே. அந்த ஏசி துறக்கிட்ட அவ எல்லாம் உண்மையை சொல்லிட்டான். இப்போ அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் எங்க இருக்கு? பணம் நம்ம இடத்துக்கு வந்துருச்சுல, மேல வையே, நான் கீழே தான் இருக்கேன். என்ன குருஜி ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ ஒண்ணு கூட இருந்த துரோகியை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மிச்சம் இருக்கிற ஒரே எதிரி இந்த ஏசி துறையை முடிச்சிட்டேன்னா அதான் நம்ம இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். டேய் ரவி, நீ அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க எல்லாம் ஏசி துறையை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் அந்த சிவா பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவன் கிடக்குறான்டா பொடிப்பைய. அவன் என்னடா செஞ்சிருவான்? அவனா பொடி பையன். அவன் அண்ணனை போனது ஏசி துறை தான் தெரிஞ்சு அந்த ஏசி துறையே கொல்ல போனவன். இப்ப அவன் அண்ணனை போனது நாம தான் தெரிஞ்சிருக்கும். எப்படி இங்க வருவான்? கண்டிப்பா வருவான். Ah!